ஹாய் கைஸ், என்னோட வாய்ஸ் நல்லா கேக்குதா உங்களுக்கு? பேக்ரவுண்ட்ல எதுவும் நாய்ஸஸ் இருக்கா? ஓகே ஓகே, 1 மினிட் இருங்க, நம்ம வீடியோ ஆன் பண்ணிடலாம். ஸோ ஹாய் கைஸ், சிஸ் மாதவன் ஹியர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்கலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஓவரா நான் சொல்லிடுறேன். தென் அதுக்கப்புறமா நம்ம அதெல்லாம் ஒன்று பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் எல்லாருமே ஜாலியாக தான் இருப்பீங்க, ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு செக்ஷன்லாம் எப்படி போக போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். தென் இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு, எல்லாமே நான் இப்போ அனௌன்ஸ் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக் மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இந்தியன் மார்க்கெட், ஃபாரெக்ஸ் மார்க்கெட் எதனால ஓகே தான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வீக்லாம் வரக்கூடிய வீக்ல எப்படி இருக்க போகுது அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? தென் செகண்ட் விஷயம் வந்து உங்க டவுட்ஸ். ஓகேங்களா? உங்க டவுட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம், நீங்க கேட்டு ஃபண்டமெண்டல் டவுட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேர்ட் வந்து நீங்க சொல்ற டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்க சொல்ற ஸ்டாக் ஆர் பேர்ஸ் எதனாலும் எடுத்து நம்ம லைவா அப்படியே அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ இதான் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா அப்படியே கேளுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீவியஸ் வீக் பார்க்கறதுல மார்க்கெட் ஒரு 4-5 நாளா ஒரு ரேஞ்சில் தான் இருந்துச்சு. பட் ஃப்ரைடே வந்து ஒரு டவுன் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி நம்மளோட ப்ரீ மார்க்கெட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வீடியோ சொல்லியிருந்திருப்பேன். எப்பயுமே நம்ம கோல்டுக்கு அப்புறம் ஒரு வீடியோ போடுவோம். ஓகேங்களா? அதுல ஃபாரெக்ஸ் தான் ப்ரோ இருக்கு, இப்ப நிறைய பேர் கேட்கறீங்க. பட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் கோல்டு அனலைஸ் பண்ணுவேன் ஃபாரெக்ஸ்ல. அதுக்கப்புறமா வெறும் வாய்ஸ்ல சொல்லுவேன். இண்டெக்ஸ் நம்பர் 1, இண்டெக்ஸ் நம்பர் 2 சொல்லுவேன். இண்டெக்ஸ் நம்பர் 1னா நம்மளோட நெஃப்டி. ஓகேங்களா? இண்டெக்ஸ் நம்பர் 2னா நம்மளோட பேங்க் நெஃப்டி. அது ரெண்டுத்தையும் நான் சொல்லுவேன். மார்க்கெட் வந்து இவ்வளவு பாயிண்ட் மேல போயிட்டு இவ்வளவு பாயிண்ட் கீழே வரும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? சோ அப்படி சொன்னதுல நான் நெஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே கொஞ்சம் தூரம் மேல போயிட்டு தான் வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் நம்ம ஆல்ரெடி ஒரு மண் மண்டே நோ ப்ரீவியஸ் வீக் மண்டே நினைக்கிறேன். ஓகேங்களா? போன வாரத்துக்கு முந்தின வாரம் மண்டே வந்து நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுத்திருந்தோம் செல்லிங்ல. ஓகேங்களா? சோ அது வந்து ஹோல்டிங்ல தான் இருந்துச்சு. அது நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணிருக்கும். நிறைய பேர் எடுத்திருந்தீங்க, வேற அந்த வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? நான் சொல்ற விஷயங்களை வச்சு நீங்க ப்ராப்பரா எடுத்திருந்தீங்க அப்படின்னா கரெக்டா இருந்திருக்கும். இன்ன வரைக்குமே நெஃப்டில வந்து ப்ராப்பர் பையிங் கேரக்டர் கிடையாது, செல்லிங் கேரக்டர் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. செல்லிங் அதனாலதான் நம்ம முதல் என்ட்ரி எடுத்து வச்சிருந்தோம். மார்க்கெட் ரொம்ப ஏறிச்சு பாத்தீங்களா, 1% நியர்லி ஏறிச்சு நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் கூட நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோல, மார்க்கெட் வந்து ப்ராப்பரான பையிங் கேரக்டர் கிடையாது. அங்க இருந்து எப்போனாலும் கீழே விழுகலாம்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அங்க இருந்து ஒரு பெரிய கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி போன வாரம் ஒரு 4 நாள் ஃபுல்லா சைட்வேஸ் ஆச்சு. வெள்ளிக்கிழமையும் நான் சொல்லியிருந்தேன், வெள்ளிக்கிழமை ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். மார்க்கெட் வந்து செல்லிங் கேரக்டர் மட்டும் தான் இருக்கு, பையிங் கேரக்டர் கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் கிட்டத்தட்ட 2% நியர்லி கிட்ட வந்துட்டு டவுன் ஆயிருக்கு. ஓகேங்களா? அந்த டவுன் ஆல்ரெடி ப்ரெடிக்டபிள் தான். ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பேன். திரும்ப மார்க்கெட் ரீபவுண்ட் ஆயிட்டு திரும்ப கீழே வரும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும் நல்லாவே. ஓகேங்களா? தென் கோல்டு வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நைட் 8 o'clock. ஸோ இன்னொரு 1 hourல கோல்டோட வீடியோ வந்து யூடியூப்ல பிரீஃபா வந்துடும். ஓகேங்களா? எப்பயுமே நான் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா, அதாவது இந்த பிரீஃப் வீடியோவை ஷார்ட்டா கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுவேன். பட் இந்த வாட்டி ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட. ஸோ அதனால நான் வந்து இப்பயே அப்லோட் பண்ணிட்டேன். ஏன்னா ஷார்ட்ஸா போட்டேன்னா கொஞ்சம் புரிய மாட்டேங்குது பண்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால நான் இப்பயே அப்லோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நைட் 8 o'clock வந்து ஷெடியூல் போட்டாச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். கோல்டோட ஐ திங்க் ஒரு 11 மினிட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் பையிங் கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா? விக் வந்துச்சு அப்படின்னா நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. கோல்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு விக் மட்டும் வந்துட்டு திரும்ப மேல போகும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அது வந்துச்சுன்னா எப்படி என்ட்ரி எடுக்கலாம்? ரெண்டு அடுத்தடுத்த கேண்டில் வந்து பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஒரு ரெட் கலர் கேண்டில் பெருசா இருக்கும், அதே சைஸுக்கு ஒரு கிரீன் கலர் கேண்டில் இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போய்கிட்டே இருக்கும். அது வந்தா என்ன பண்ணணும்? ஒரு விக் மட்டும் உடிச்சு என்ன பண்ணணும்? ஸோ எல்லாமே ஓகேங்களா? ஒரு அரைச்சு மார்க்கெட் மேல போச்சுன்னா எங்க என்ட்ரி ஆகணும், எங்க செலக்டணும், எல்லாமே கிளீன் பிரீஃபா பையிங் கேரக்டர். எனக்கு தெரிஞ்ச கோல்டோட பையிங் கேரக்டர் எல்லாத்தையுமே நான் நைட் 8 o'clock அப்லோட் பண்ணிட்டேன். 6 o'clock 1 hour பிஃபோரா நான் வந்து ஷார்ட் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துலயுமே. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இந்த வீடியோ எவ்வளவு ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பார்த்ததுக்கு அப்புறமா தென் கண்டிப்பா வரும், தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ நீங்க கொடுத்துருவீங்க. அதே மாதிரி நம்ம செல்லிங் கேரக்டர் நான் கூடிய சீக்கிரத்தை போடுறேன். இது ஃபர்ஸ்ட் இது முடிக்கட்டும், இது பேக் டெஸ்ட் பண்ணி இதுக்கு நல்ல குட் ரிசல்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட சொல்லட்டும். சொன்னதுக்கு அப்புறமா நான் போஸ்ட் பண்றேன். ஏன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா
ஸோ அதுக்குன்னு ஒரு பிரைவேட் மீட்டிங் மாதிரி இந்த மாதிரி மீட்டிங் வச்சு ஸோ ஃபாலோவர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சு அதை எப்படி ப்ராப்பரான பையிங் நம்ம எடுக்கலாம், ஸோ பை பண்றதுக்கு எப்படி ப்ராப்பரா நம்ம எடுக்கலாம்னு சொல்லி அதை கண்டிப்பா நான் புரிய வைப்பேன். ஓகேங்களா? இன்கேஸ் யாருக்கும் புரியல அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஸோ புரியுற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்கேன். பட் பார்க்கலாம் எத்தனை பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஒரு பெனிஃபிட்டா வரணும் அப்படின்றதால அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கேன். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியில யாருமே போட்டது இல்லை. நான் பார்த்த வரைக்குமே யாருமே கேரக்டரை போட்டது கிடையாது. கோல்டோட கேரக்டர் முக்கியமா சொல்ல போனோம்னா கோல்டோட கேரக்டர் யாருமே போட்டது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆக போகுது அப்படின்னு அந்த வீடியோஸ் எல்லாம். தென் இவ்வளவுதான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் வீக் பார்த்தாச்சு. ஸோ கம்மிங் வீக் பொறுத்தளவு மார்க்கெட் ஓரளவு ஸ்டேபிளா மேலதான் போகணும், மேல போயிட்டு தான் கீழே வரணும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு எல்லா பொசிஷனும் நம்ம கொடுத்துருப்போம். மேல போயிட்டு கீழே அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி மேல போகுதுன்னா உடனே சொல்லிடுவேன் போய போகுது, ஸோ பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான் கைஸ். இந்த விஷயங்கள்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ உங்க டவுட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிங்க. ப்ரோ கோல்டோட கேரக்டர் நீங்க வீடியோவா போட்டிருக்கீங்களா, லைவ் செக்ஷன்ல தான் சொல்றீங்களா? இல்ல வீடியோ போட்டிருக்கேன். நைட் 8 o'clock நான் போட்டிருக்கேன். ஓ, நான் இது இந்த லைவ் செக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் போடுவேன்னு சொல்றீங்களா? ஆமா, கரெக்டா 8 இல்ல ஆல்ரெடி ஷெட்யூல் போட்டாச்சு. கரெக்டா 8 o'clock வந்துரும். அதுக்குள்ள முடிச்சிடலாம் லைவ். அப்படியா? நான் லைவ்ல தான் சொல்ல போறேன். இல்ல லைவ்ல கிடையாது. இப்போ இது முடிஞ்சோட போடுவீங்க அதானே? ஆமா, 8 o'clock வந்துரும் கரெக்டா. சரி, ஐ ஆம் வெயிட்டிங். ஓகே ஓகே. கமெண்ட் பண்ணிருக்காங்க. ப்ரோ ஆக்சுவலா கேரக்டர் அனலைஸ் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். நான் சொல்றேன் ஓகேங்களா? அதுக்குன்னு தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ லைவ்லயே நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். ஓகேங்களா? தென் ஃபாரெக்ஸ்ல எப்படி ட்ரேட் பண்றது அப்படின்னா, இப்போ ஆக்சுவலா ஃபாரெக்ஸ்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, ப்ரோக்கரேஜஸ் எல்லாம். ஓகேங்களா? அந்த ப்ரோக்கர்ஸை நீங்க சூஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு மினிமம் டெபாசிட் இருக்குமோ அதை போட்டீங்க அப்படின்னா கோல்டு இதெல்லாம் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க யூடியூப்ல கூட போட்டு பாருங்க, ஹவு டு ட்ரேட் ஃபாரெக்ஸ் அஸ் பிகினர் போட்டீங்க அப்படின்னா வந்துடும், இன் தமிழ் போட்டாலே. ஓகேங்களா? தென் இப்போதைக்கு நான் எதுவும் வீடியோ போடல. நான் கண்டிப்பா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு ஒர்க்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே டீம்லாம் ஸ்கிரிப்ட்லாம் ப்ராப்பரா எழுதிட்டு இருக்காங்க. முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ அதோட ஃபாரெக்ஸ் பேசிக்ல இருந்து ஃபாரெக்ஸ்னா என்ன அப்படி ஆரம்பிக்கிறது, பேர்ஸ்னா என்ன ஆரம்பிச்சதுல இருந்து அதை எப்படி A to Z வரைக்கும் ட்ரேட் பண்ண முடியும், அதுல என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு சீரிஸ் மாதிரி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் கண்டிப்பா எவ்வளோ சீக்கிரமா கொண்டு போகணும். ஸோ வேறாச்சும் டவுட் இருக்கு அதுக்காச்சு? ஃபண்டமெண்டல் ஆர் டெக்னிக்கல்? ப்ரோ கேக்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பர். நீங்க? சரி சரி ப்ரோ. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஆக்சுவலா எத்தனை பேர் இருக்கீங்களா? ஸோ இதுல வந்து எத்தனை பேர் டெய்லி நம்ம ப்ரீ மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் வீடியோ போடுறோம், நைட் 8 o'clock டெய்லி ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோ எத்தனை பேர் பாக்குறீங்கன்னா சும்மா ஒரு ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணுங்க. தம்ஸ் அப் வேணா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் எத்தனை பேர் பாக்குறேன்னு சொல்லி பாத்துக்கிறேன். ஓகே, 3 members ஒன்லி தானா? ரிவ்யூஸ் நிறைய இருக்கும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க. 4. ஓகே 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 ஓகே. சரி ரைட்டு. பாருங்க பார்க்காதவங்களும் திரும்ப அதை போய் பார்த்தீங்கன்னா நல்லா நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதில் எத்தனை பேர் பார்த்து ப்ராஃபிட் பண்ணிருக்கீங்க எல்லாமே? ப்ரோ பேசுங்க. ஆக்சுவலா என்னோட நெப்யூ கீழே விழுந்துட்டான் ப்ரோ, அதுதான் ப்ராப்ளம். நீங்க கேரக்டர் வந்து சொல்லியிருந்தீங்களா ப்ரோ, இண்டிவிஜுவல் ஸ்டாக்குக்கு ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் இண்டிவிஜுவலா கேரக்டர் இருக்கு இல்லையா ப்ரோ? கரெக்டா? கரெக்ட் தான் ப்ரோ. ஹலோ சொல்லுங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஆக்சுவலா அதான் ப்ரோ, இண்டிவிஜுவலா ஒவ்வொரு ஷேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கேரக்டர் இருக்கும், கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. நீங்க சொல்றேன்னு சொல்லியிருக்கீங்க,
அந்த ஓகே மாதிரி எப்படி அதை அனலைஸ் பண்றது என்ன ஏதுங்கிற சொன்னீங்கன்னா, ஏன்னா நான் டெக்னிக்கலா கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல கத்துக்கிட்டேன். ஓகே ஸோ சூப்பர் அந்த கேரக்டர் மட்டும்தான் கொஞ்சம் இதா இருக்கு. அது மட்டும் எனக்கு சொல்லி கொடுங்க bro. கண்டிப்பா ப்ரோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் லைவ் ஷீட். ஓகே 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 ஸோ இப்போ எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் எடுத்துருங்க. நம்ம டெய்லி வீடியோ போடுறோம் மாட்டீங்களா, அந்த வீடியோ வச்சு எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்றீங்க, நம்ம டெய்லி வீடியோ போடுற வச்சு எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்றீங்க இப்போ ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நம்ம அனலைஸ் பண்றத வச்சு ஏன்னா ஒரு 6 மெம்பர்ஸ் பார்த்துருந்தீங்க. ஸோ எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்றீங்க பார்ப்போம். இல்லை வெறும் வாட்ச் பண்ணி தான் பண்றீங்களா? சூப்பர் சூப்பர், நல்லது ப்ரோ. இப்போ ட்ரேட் பண்ணி வாட்ச் பண்ணினா நல்ல ஒரு பேஷன்ஸ் கிடைக்கும், நல்லா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிடலாம் ஒன்ஸ் நம்ம வரும்போதில். மேக்கிங் ப்ராஃபிட்ஸ் சூப்பர் 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 ப்ரோ. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே பார்த்துக்கலாம். இப்போ வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்லைன்னா கமெண்ட் லோன் டைப் பண்ணிடுங்க, நம்ம டேரெக்டாக டெக்னிக்கல் போயிடலாம். ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? ப்ரோ வாய்ஸ் கேக்குதா? கேட்குது ப்ரோ, சொல்லுங்க. ஒன்றும் இல்லை ப்ரோ, வண்டியில போயிட்டு இருக்கேன், சரியா என்னால ஓகே கவனிக்க முடியாது. நான் ஒரு டவுட் கேட்கறேன், அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்க. நான் ரெக்கார்டிங்ல கூட பண்ணிருக்கேன். சொல்லுங்க ப்ரோ. லாஸ்ட் வீக் நம்ம பேசிட்டு இருந்தோம் பாத்தீங்களா, இந்த இன்ட்ராடேக்கு ஒரு 15 மினிட்ஸ்ல நல்ல ஒரு 61 to 78% ரீட்ரேஸ்மெண்ட். ம் அது எப்படி சொல்றதுன்னா பக்காவா இருக்கு நீங்க சொல்றது. ஓகே அது எந்த அளவு போகும் அப்படிங்கறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஓகே எதுல சொல்றீங்க, எந்த 61 to ஸ்கிரிப்ட்? 78 நிஃப்டியா அப் பேங்க் ட்ரெண்ட் நிஃப்டியா? தெரிஞ்சிருச்சு. ம் நிஃப்டி 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 ஓகே நிஃப்டி ஓகே ஓகே இப்போ அப் ட்ரெண்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ அப் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. 61 to 78 லோ பர்சன்ட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கலாம். இப்போ எங்க போய் எண்ட்ல முடியும், எங்க எக்ஸிட் ஆகலாம்? இப்போ டவுன் ட்ரெண்ட் தெரிஞ்சிருச்சு. 61 to 78 அப்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டோம், எங்க எக்ஸிட் ஆகலாம் அது மட்டும் கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. போட்டுருவோம் ப்ரோ, இப்போ சொல்லிடுறேன். ஓகே ஓகே வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அதுதான் ப்ரோ, ரைட் ப்ரோ, இப்போ சொல்லிடுறேன். நான் ஒரு நீங்க 1 வீக்கா அதை செக் பண்ணி பாருங்க. ஆ அது உண்மையிலே சூப்பரா இருக்கு. அது அவ்வளவுதான், அது மேக்ஸிமம் எல்லா ஸ்கிரிப்டுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். இல்ல எல்லாமே 100% அது ஒர்க் ஆகுது ப்ரோ. அது யாரு செக் பண்றாங்கன்னு தெரியல. ஒன்னொண்ணுமே நீங்க சொல்றதை நான் செக் பண்ணேன். ம் ஓகே அதான் 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 அது அதெல்லாம் கேரக்டர் உண்மையிலே சூப்பரா இருக்கு. பண்ணினா நல்லா இருக்கும், எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணா சந்தோஷம் தான். சரி ப்ரோ, அப்புறமா சொல்லுங்க, நான் வாய்ஸ் கேட்டுக்கிறேன். நான் வீடியோ ரெக்கார்ட் செக்ஷன்ல பாத்துக்கிறேன். ஓகே ஓகே ப்ரோ, ரெக்கார்டிங் போயிட்டு தான் பாருங்க. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? இல்லைன்னா நோன் டைப் பண்ணிடுங்க, நம்ம டேரக்டா டெக்னிக்கல் போயிடலாம். நோன் டைப் பண்ணிருங்க, இத்தனை பேர் இருக்கீங்களா? டவுட் இல்லைன்னா ஓகே. இப்போ நம்ம எந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணலாம், ஸ்டாக் ஆர் பேர் எதனாலும் ஓகே தான், ஓகேங்களா? நீங்க சொல்றத அப்படியே லைவ் அனலைஸ் பண்ண போறோம். கமெண்ட் பண்ணுங்க, ட்ரேடிங் வீடியோ எடுக்கிற மாதிரி கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி அனலைஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஐ திங்க் என்ன கேட்டாங்க, நம்ம டிபி எங்க வைக்கலாம், நிஃப்டில இருந்து செல்லிங்க்கும் சரி பையிங்க்கும் சரி டிபி எங்க வைக்கலாம்னு சொல்லி நாம பார்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறமா சோலா ஃபினான்ஸ் கேட்டிருக்காங்க, கோல்டு எஃபிஎல் எல்லாமே பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம், ஓகேங்களா? ஆர்டர் வீஸா பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸஸ் எப்படின்னு பார்த்துட்டு நம்ம ப்ரோ கேக்குதுங்களா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வீடியோ முதல்ல இருக்கா யூடியூப் சேனல்ல? இருக்கு ப்ரோ, பிளேலிஸ்ட்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காட்ட முடியுமா? ஒரு நிஃப்டில கோல்டுல. ஓகே ப்ரோ, நீங்க அதை டைப் பண்ணிருங்களேன். பண்ணிட்டேன் ப்ரோ. மறந்துடும். எஃப்எக்ஸ் சூர்யா. ஓகே, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தானே கேக்குறீங்க? எஸ் எஸ். ஓகே 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 ப்ரோ. அதான் ப்ரோ சன் ப்ரோ, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். மணப்புறம் 100 ரூபா போகும், டாடா மோட்டார்ஸ் வந்து அரௌண்ட் ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு வரும். தென் ரிலையன்ஸ் 600 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். வேற எல்லாமே இருக்கு, ஆக்சுவலா கீழே வரும். பட் நான் அன்னைக்கு சொன்னப்பே சொன்னேன் 100 ரூபாய்க்கு வரும், ஆனா உடனே வராது. அதான் நான் சொன்னேன், உடனே வராது. இட்ஸ் டேக் a lot of time, ஓகேங்களா?
என்னோட பர்சனல் அனாலிசிஸ் வச்சு 2028 ஓகேங்களா, 2028க்குள்ளக்க மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கிராஷ் வரும். மெயினா 2027 2028 அந்த 2 வருஷத்துக்குள்ளக்க மார்க்கெட் ஒரு பெரிய கிராஷ் வரும் ஓகேங்களா. இன்னுமே நம்ம மார்க்கெட் வந்து ஹைலி எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட், கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 20% ஃபால் நியர்லி ஓகேங்களா. ஸோ இன்னுமே நம்மளோட மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவ் மார்க்கெட் சொல்லி நான் சொல்லலை, ஒரு ஹைலி ரெப்புடேஷன் உள்ள ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருக்காங்க, கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க நம்ம இன்னுமே இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நான் இதை ஆரம்பத்துன்னு சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1 இயரா நான் இந்த லைவ் செக்ஷன் எப்போ ஆரம்பிச்சேனோ அந்த கூகுள் மீட் நியர்லி 1 இயர் ஆயிடுச்சு. அப்போலேருந்து இப்போ வரைக்குமே சொல்றேன், மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவ் தான், எப்போனாலும் கரெக்ட் ஆகலாம். அது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா, கரெக்ட் ஆகும் அப்படின்னு. அதான் 19,000 to 20,000 வந்துட்டு திரும்ப மார்க்கெட் மேல போகும் ஓகேங்களா. ஸோ என்னோட அனலைஸ் படி திரும்ப லோயர் ஹை போயிட்டு திரும்ப கீழே. ஸோ பார்ப்போம் ப்ரோ, நான் அனலைஸ் பண்ண மாத்திரம் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்க, நான் எல்லாத்தையும் எடுத்துறேன். ஸோ என் ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஷேர் ஆகுதா ப்ரோ? ஆகுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு மொபைலில் தான் பண்ண முடியும், பண்ணுறேன். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்போ தான் கிடைக்கும் பிசியில் நேரம், ஏன்னா ரெக்கார்டிங் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளோட நெஃப்டி வந்து டவுன் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்திருக்கேன் உங்களுக்கு. எந்த லெவலில் நம்ம நெஃப்டியில் ஒரு செல்லிங் என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இப்போ டெலிட் பண்ணிடுறதெல்லாம் நம்ம வந்து செல்லிங் என்ட்ரி எடுத்தது வந்து எக்ஸாக்டா இந்த ப்ரைஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த லெவலில் நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன், மார்க்கெட் வந்து 78க்கும் 100க்கும் நடுவில் ரீட்ரேஸ்மெண்ட் வரும் அப்படின்னு ஓகேங்களா. வச்சுட்டு நான் இப்போ தான் க்ளோஸ் பண்ணேன் ஓகேங்களா. இப்போ ஆக்சுவலாக எதனால என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, அந்த அவர் கேட்டது இப்போ வரும் ஓகேங்களா. அந்த ஹைலேருந்து இந்த ஸ்விங் லோ போட்டோம்னா இந்த ஃபிபனாக்கி வரும் ஓகேங்களா. ஆக்சுவலாக அந்த ஃபிபனாக்கி யூஸ் பண்ண தெரியாதவங்க நம்ம யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ஃபிபனாக்கினா என்ன, அதை வச்சு எப்படிலாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 4 வீடியோ இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் மாஸ்டர் பண்ணிடலாம் ஃபிபனாக்கியில் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து இந்த ஹைலேருந்து இந்த லோ போட்டிருக்கேன். மார்க்கெட் எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு கரெக்டாக இருங்க 1 மினிட். ஸோ கரெக்டாக எங்கே ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு, அந்த விக்கு பாருங்க 78% ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. கரெக்டாக 78 டேப் பண்ண உடனே மார்க்கெட் ஹெட்ஸ் கேம் டவுன் ஓகேங்களா. ஸோ அந்த இடத்துல என்ட்ரி எடுத்தாச்சு, என்ட்ரி இப்போ எடுத்து வச்சிருக்கோம், அதை முடிச்சாச்சு. ஸோ எங்க ப்ரோ டிபி வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஆக்சுவலா ஃபிபனாக்கி வச்சு நம்ம என்ட்ரி எடுத்துட்டோம். தென் ஃபிபனாக்கி எக்ஸ்டென்ஷன் சொல்லி ஒரு டூல் இருக்கு, அந்த டூல் வச்சு ஃபிபனாக்கி லோ டு ஹை போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த ஹைல இருந்து இந்த லோ போட்டுட்டு எப்பயும் போல அந்த ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணணும். அப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா இதுல கிடைக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 618ல நம்ம என்ட்ரி எக்ஸிட் ஆயிடலாம் ஓகேங்களா. 61 இருக்கு பாத்தீங்களா, 1618 நீங்க வந்து எக்ஸிட் ஆயிடலாம் ஓகேங்களா. ஏன்னா மார்க்கெட் அங்க வந்தோடனே திரும்ப ரீபவுண்ட் கொடுக்கும். அதே மாதிரி கொடுத்துருக்கு பாத்தீங்களா, எக்ஸாக்டா பாருங்க. மார்க்கெட் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்த மார்க்கெட் ஏன் இங்க ரீபவுண்ட் கொடுத்துருக்கு, இட்ஸ் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான் ஓகேங்களா. மார்க்கெட்ல ட்ரேட் பண்றவங்களும் அந்த இன்ஸ்டிடியூஷனும் நம்ம மாதிரி ஒரு ஹியூமன்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஒரு மேத்தமெட்டிக்கல்ன்ற அந்த ஒரு கால்குலேஷன் வச்சு தான் ப்ராஃபிட் பண்றாங்க. நீங்க எங்க பாத்தீங்கனாலுமே சரி, ஒரு ஹை டிகிரி படிச்சவங்கனாலும் சரி, படிக்காதவங்கனாலும் சரி, எல்லாருமே அந்த மேத்தமெட்டிக்கல் வச்சு தான் வேலையை பார்க்கறாங்க ஓகேங்களா. உங்களுக்கே தெரியும். ஸோ எங்கனாலுமே இந்த மேக்ஸ் 10 ரூபா 20 ரூபா அப்படின்ற அந்த ப்ரைஸை வச்சு தான் ஒரு ரன் ஆகுது ஓகேங்களா. அதே மாதிரி தான் மார்க்கெட்டும் அந்த ப்ரைஸ் வச்சு தான் எல்லாமே ரன் ஆகும்.
அதை வச்சுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டிபி இந்த 161 ஓகேங்களா, இங்கேயே வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான் போகும் அப்படின்னா நீங்க இந்த 400 இருக்கு பாத்தீங்களா, அந்த 400 வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம். இந்த 423 அது வரைக்குமே வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்குமே வச்சுக்கலாம். இப்ப அங்க இருந்து இது வரைக்கும் இந்த 423 பாத்தீங்கன்னா நம்ம என்ட்ரி எடுத்த பிரைஸ்ல இருந்து இந்த 423 எவ்வளவு பாயிண்ட் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 534 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, 534 பாயிண்ட்ஸ் இந்த 400 அங்க இருந்து நம்ம என்ட்ரி எடுத்தது. ஓகேங்களா, ஒரு 2% நிஃப்டியில 2.3%. ஓகேங்களா, பாத்துக்கோங்க எவ்வளவு அக்யூரேசியான ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி இப்ப இந்த இடத்துலயும் பாருங்க, அதே மாதிரி இங்க ஃபோக்கஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்பீங்க. இது ஹை, இது வந்து லோ. ஓகேங்களா, தென் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டும் அதே 78 தான். இங்கேயும் ஒரு லோ வச்சு. ஓகேங்களா, அந்த 78 to 100, அந்த 78 to 100 பாருங்க கரெக்டா அது நடுவுல தான் வரும். சம்டைம்ஸ் 78 இருக்கு பாத்தீங்களா, இந்த 78 to 61 இதுல திரும்பிடும். அது எப்பப்பன்னு சொல்லி அதுக்கும் ஒரு டைம்ஸ் ஆஃப் ரேஞ்ச் இருக்கு. ஸோ நம்ம அதுல எப்படி ப்ரோ என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா கரெக்டா அந்த 61க்கு பாதி. ஓகேங்களா, 61க்கு பாதியில என்ட்ரி ஆயிட்டு நம்ம ஸ்டாப் லாஸை அந்த 100க்கு மேல வச்சுடணும். ஓகேங்களா, 100க்கு மேல வச்சீங்கனாலுமே உங்களுக்கு ஒரு 50 பாயிண்ட் தான் வரும். ஓகேங்களா, உங்களை அக்யூரசி அதிகமாக நீங்க பண்ணிடலாம். வச்சுட்டு நான் மறுபடியும் டிபி என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நம்ம ஃபிபோனாக்கி எங்க லோல இருந்து ஹை போட்டோமோ, அதாவது அந்த ஹைல இருந்து லோ போட்டோமோ, லோ போட்டுட்டு நம்ம என்ட்ரி பிரைஸ்ல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போட்டீங்க அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் டார்கெட் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, கரெக்டா 161 சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, மார்க்கெட் எங்க டவுன் ஆயிருக்கு கரெக்டா அந்த 161 தான் ஒரு கேண்டிலே வந்திருக்கு பாத்தீங்களா, 161 தான் கரெக்டா அந்த கேண்டிலே வந்திருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன் 423 வரைக்கும் வரும் நான் சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க மார்க்கெட் வந்து இங்க ஒரு கேப் டவுன் ஆக்சுவலா, அங்க இருந்து உடனே கீழே வந்துட்டே இருக்கு. கீழே வந்த மார்க்கெட் ஏன் இங்க ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது, இங்க ஏன் கன்சல்டேஷன் ஆகுது, ட்ரெண்ட் ரிவர்சல்ன்றது இருக்கட்டும், ஏன் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்குது, இப்ப மார்க் பண்றேன், ஏன் கன்சல்டேஷன் நடக்குது யாராவது சொல்லுங்க. தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா ட்ரை பண்ணுங்க யாரும். இதே மாதிரி இங்கே ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஆனா இதை காட்டிலும் இங்க நடந்திருக்கு பாத்தீங்களா கீழே, அதுக்கு விக்ஸ பாருங்க, அங்க பையர்ஸும் அந்த இடத்துல டாமினேட் பண்றாங்க, செல்லர்ஸும் அந்த இடத்துல டாமினேட் பண்றாங்கன்றதுதான் இண்டிகேஷன். இங்க பாருங்க, இங்க பாருங்க ஒரு ப்ராப்பர் பாடி தான் இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு விக் இருக்குன்னு பாருங்க, ஒரு பாடியோட ஒரு விக் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. பையரும் அதிகமா இருக்காங்க, செல்லரும் அதிகமா இருக்காங்க. ஏன்னு சொல்லி யாராவது சொல்லுங்க. தெரியலன்னு நான் கூட சொல்லிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லாமே நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அதுக்கு மேல கீழே போவாங்க பாசிபிள் இல்ல ப்ரோ. அதை வந்து பையர்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து அவங்க விக் விட்டு இது பண்றாங்க ப்ரோ. பையர்ஸ் இன்னும் யாருன்னா பை பண்ணாங்க அப்படின்னா அதை இது பண்றதுக்காக. ஓகே, அதுவும் கரெக்ட் தான், கரெக்ட் தான் ப்ரோ. ஆக்சுவலா அது வந்து நீங்க சொல்ற விஷயம் கரெக்ட் தான். தென் அதோட அந்த நம்பர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சொல்லியிருப்பேன் அந்த 423 வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் மார்க்கெட் திரும்ப கொஞ்சம் மேல போகும். அது ஒரு காரணம். ஓகேங்களா, இன்ஸ்டிடியூஷன் அங்க வந்து விட்டுருவாங்க, அவங்களோட டிபி வந்து அந்த இடம் வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பொசிஷன்ஸை. இந்த இடத்துல பாருங்க 442 பாயிண்ட்ஸ் இருக்கு, கிட்டத்தட்ட 2%. மேல ஒரு 3%, கீழே ஒரு இங்கே ஒரு 2%. ஸோ மார்க்கெட் விழுக 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 எவ்வளவு ப்ராஃபிட் சொல்லி நீங்களே பாத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் இப்ப நடந்திருக்கு பாத்தீங்களா. இங்க நிறைய பேர் சொல்லுவீங்க ட்ரெண்ட் ரிவர்சல் ப்ரோ, அப்பனா நாளைக்கு மார்க்கெட்ல பை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவீங்க இந்த இடத்துல. ஆனா இது வந்து ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது, நிஃப்டியோட கேரக்டர் கிடையாது. ஓகேங்களா, பட் மேல போறதான் செய்யும், ஆனா ப்ராப்பரான ஒரு பையிங் கேரக்டர் தெரியாது. இது நிஃப்டியோட ப்ராப்பரான பையிங் கேரக்டர் கிடையாது. ப்ரோ இப்போ நம்ம அதை எப்படி ஐடென்டிஃபை பண்றது ப்ரோ? இப்போ கீழே ஒரு ரிவர்ஸ் வந்து பாத்தீங்களா, என்ன ப்ரோ? இப்போ நீங்க சொல்லிங்க பாத்தீங்களா ஒரு சின்ன ஒரு கன்சிடரேஷன் ஆயிருக்கு பாத்தீங்களா கீழே டவுன்ல. ஆமா ப்ரோ. அது இப்போ நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இன்னமும் டவுன் இருந்தா போது இல்ல அப் இருந்தா போது இல்ல கன்சிடரேஷன் நடக்குது. இப்ப நான் அந்த சொன்னதை எப்படி ஐடென்டிஃபை பண்றேன்னு கேக்குறீங்க. ஹையர் டைம் போவோம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, ஹையர் டைம் போயிட்டு முதல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, ஹையர் ஹை ஹையர் லோ, அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இங்க பாருங்க மார்க்கெட் எப்பவுமே ஸ்ட்ரக்சர் வச்சு தான் ஃபாலோ பண்ணும். இங்க பாருங்க லோல இருந்து ஹை போயிருக்கு, ஹையர் லோ, திரும்ப ஹையர் ஹை போயிருக்கு, திரும்ப லோயர் லோ வந்திருக்கு, லோயர் ஹை லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ, அந்த ஸ்ட்ரக்சர் பார்க்கணும் ஃபர்ஸ்ட். இப்ப பாருங்க இப்ப என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு, மார்க்கெட் ஹைல இருந்து லோயர் லோ வந்திருக்கு. ஓகேங்களா, திரும்ப லோயர் ஹை போகணும்,
லோயர் ஹை தானே போகணும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வைஸ் பக்கத்துல. ஸோ லோயர் ஹை எவ்வளவு வரைக்கும் போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்க்கணும். மார்க்கெட்ல 2 இடத்துல ஃபேர்வெல் கேப், அதுக்கு வந்து ஃபேர்வெல் கேப் இருக்கு. இப்போ இங்கேயும் ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்கு, இங்கேயும் ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்கு. ஸோ மார்க்கெட் டெஃபினெட்லி இந்த 2 இதுல ஒரு இடத்துல திரும்பும். இங்க இருந்து 2% இருக்கும் பாத்தீங்களா, கரெக்டா 3% இருக்கு. ஸோ திரும்ப மேல போயிட்டு திரும்ப கீழே வந்துடும். ஓகேங்களா, இங்க இருந்து மார்க்கெட் மேல போயிட்டு திரும்ப கீழே வந்துடும். ஸோ அது ப்ராபபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது பையிங்க்கும் பார்க்கணும், செல்லிங்க்கும் பார்க்கணும். டவுன் ட்ரெண்ட்னா டவுன் மட்டும் பார்க்க கூடாது, அப்பு போறது பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி அதையும் செக் பண்ணணும் நம்ம. ப்ரோ இப்போ எனக்கு டவுட் ப்ரோ, இப்போ நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும்போது 433 தான் லாஸ்டா இருந்துச்சு ப்ரோ. அதுல வந்து நம்மளுக்கு அக்குமுலேஷன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே கீழே போக பாசிபிள் இருக்கா இல்ல? ஏன்னா இப்ப அந்த இடத்துல அக்குமுலேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. திருப்பி இருக்கா? இல்ல ப்ரோ, சம்டைம்ஸ் கீழே போயிடும். ஆக்சுவலா இந்த நேத்து வந்து ஃப்ரைடே நடந்துச்சு பாத்தீங்களா, 2% டவுனு. ஓகே ப்ரோ. அத வந்து ஒரே நாள் நடக்கும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதே கிடையாது. ஓகே ஓகே ப்ரோ. ஒரே நாள் நடக்கும். ஆக்சுவலா நம்மளை பொறுத்தளவு என்ட்ரி கிடைச்சிச்சா அவ்வளவுதான். திரும்ப அந்த செல் என்ட்ரி கிடைக்குதான்னு சொல்லி அனலைஸ் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட்ல நம்ம பைசெல் பண்ணோம் அப்படின்னா நம்ம சைக்காலஜி அடி வாங்குவோம், நம்மளோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அடி வாங்குவோம். ஓகேங்களா, பையிங் கேரக்டர் இருந்தா பை பண்ணணும், செல்லிங் கேரக்டர் இருந்தா செல் பண்ணணும், அவ்வளவுதான் நம்ம வேலை. சம்டைம்ஸ் கீழேயும் போகும், இதுக்கும் கீழேயும் போகும், இதுக்கு மேலேயும் கூட திரும்பும். ஓகே ஓகே ப்ரோ. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்பொழுது நம்மளுக்கு அந்த 161ல வந்து கரெக்டா ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து திருப்பி அப்புறம் தான் டவுனுக்கு வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோம் டவுன் ட்ரெண்ட்ல. ஆமா, அப்படியே வந்துச்சு செகண்ட் டிபி வந்து நம்ம இந்த 421 வந்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களா? அதனால ஆமா ப்ரோ, வச்சுக்கலாம். ரெண்டுமே நீங்க வச்சுக்கலாம். எல்லா டிபியும் நீங்க ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட் ஒரு 10 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்னா உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராஃபிட்ல வச்சுக்கோங்க. அப்படிதான் பண்ணணும். நீங்க மார்க்கெட் இறங்க இறங்க உங்க ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராஃபிட்ல வச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் ப்ரோ ப்ராஃபிட். ஓகே ப்ரோ, இப்போ இந்த மார்க்கெட் எந்த இடத்துல பிரேக் பண்ணா அப் ட்ரெண்ட் நம்ம இது பண்ணலாம், ஐடென்டிஃபை பண்ணலாம் தெரியல. அந்த 2 ஃபேர்வெல் கேப்புக்கு மார்க் பண்ணிருக்கீங்களே? ஆமா ப்ரோ. அதை நம்ம எதை நீங்க பிரேக் பண்ணா இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போகுது, இல்லைன்னா அதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் போகுது, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ஆக்சுவலா எதை மார்க்கெட் பிரேக் பண்ணணும் அப்படின்னா ப்ரோ நான் அதை சொல்லட்டுங்களா ப்ரோ? நீங்க சாட் மட்டும் வைக்கிறீங்களா? கரெக்டான மட்டும் சொல்றீங்களா? சொல்லுங்க ப்ரோ. ஹலோ ப்ரோ கேக்குதா ப்ரோ? இப்போ ஓகே ப்ரோ, கேக்குது. ஃபர்ஸ்ட் ஃபேர்வெல் கேப் இருக்குல்ல ப்ரோ, ஆமா ப்ரோ. அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேல அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா அது அப் ட்ரெண்ட் போகுது. ஓகே, நெக்ஸ்ட் இப்ப மேல செகண்ட் ஃபேர்வெல் கேப் இருக்குல்ல மேல. ஆமா ப்ரோ. ஆமா, அது மேல கிராஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மேல போச்சுன்னா தான் அது வந்து ஸ்டாக் நமக்கு வந்து பையிங் கேரக்டர் போயிட்டு இருக்கு அப்படின்ற மீன் பண்ணுது. கரெக்டா ப்ரோ? ஓகே, அது ஓகே தான். இல்ல ப்ரோ, அப்படி பார்க்கலாம். இப்போ இங்க ஒரு ட்ராலியா நம்மளுக்கு டவுன் ஆயிருக்கு பாத்தீங்கன்னா மேல இருந்து. ஆமா ப்ரோ. நம்ம அதுக்கு நம்ம ஓவரால் ரீட்ரேஸ்மெண்ட் பார்த்தோம்னா அந்த ஃபேர்வெல் கேப்போட தாண்டி தானே கொஞ்சம் இருக்கும் மேல. அப்ப அங்க போய் திரும்ப பாசிபிள் இல்ல. அதேதான். ஆக்சுவலா நீங்க ஓவரால் அப் ட்ரெண்ட் போறதுக்கு, அதாவது நம்ம ப்ரூ சொன்னது வந்து ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்ட் போறதுக்கு. ஓகேங்களா, ஆனா ஓவரால் அப் ட்ரெண்ட் போறதுக்கு அப்படின்னா இந்த லைன் இருக்கு பாத்தீங்களா, 24,200. இப்போ ஓகே ப்ரோ? ஹலோ. ஓவராலா அப் ட்ரெண்ட் போனோம் அப்படின்னா அந்த 24,200 மார்க்கெட் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணி ஒன் டேல க்ளோஸ் வைக்கணும். 24,200 பிரேக் பண்ணும் ப்ரோ. பிரேக் பண்ணி ஒன் டேல க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் மார்க்கெட் வந்து அப்படியே ரேலியா போய்கிட்டே இருக்கும், ஆல் டைம் ஹை கிட்ட வரைக்கும் போகும். ஓகேங்களா, சொன்னீங்களா இந்த 24,200 இருக்கு, அது ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் வச்சு நீங்க சொல்றீங்க. ஓகேங்களா, இந்த இடத்துக்கு வந்து ஒன் டேல க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா ஃபுல்லா ட்ரெண்ட்ல போகுதுன்றது நீங்க அதோட கேரக்டர் வச்சு தான் இப்ப சொன்னீங்க. இல்ல ப்ரோ, அதாவது ஆக்சுவலா கேரக்டர் சொல்லி ஒன் டேல ஒரு கேரக்டர் இருக்கு, இன்டர்டேல ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகேங்களா, சோ ஒன் டே கேரக்டர் பொறுத்தவரை ஆக்சுவலா இது எல்லாமே ஒரு கன்சல்டேஷன் தான். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன். நெஃப்டி கீழே வரும், திரும்ப ஆல் டைம் ஹை போகும், அங்க இருந்து கீழே வரும், திரும்ப மேல போகும், அதேதான். ஓகேங்களா, நீங்க சொன்னது வந்து அது 15 மினிட்ஸ் கேரக்டர் சொல்றீங்க கரெக்டா? அதுபடி ஓகே தான். பட் இது ஓவராலா திரும்ப ஆல் டைம் ஹை போகணும் அப்படின்னா இதுதான் 24,200. அது வந்து நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா அதுக்கு மேல ஃபேர்வெல் கேப்பே கிடையாது. இதுதான் நிறைய ஃபேர்வெல் கேப் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு மார்க் பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா, இங்க ஒரு ஃபேர்வெல் கேப் இருக்கு. சோ அதுக்கு மேல மார்க்கெட் க்ளோஸ் வச்சுன்னா அந்த ஃபேர்வெல் கேப் எல்லாமே இன்வெர்சிவ் ஃபேர்வெல் கேப் ஆயிரும். அப்பனா அப் ட்ரெண்ட் தான்.
ஓகேங்களா? இவ்வளவுதான் ஒரு விஷயம். ஸோ வேற என்ன ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தீங்க? ஆக்சுவலா யாரோ வாய்ஸ் வந்து கேட்டுட்டே இருக்கு. ஓகே. ஆமா ப்ரோ. 161ல கண்டிப்பா வரும். அதுக்கு முதல்ல டவுன் ட்ரெண்ட் வருமான்னு சொல்லி பார்க்கணும். ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டா இருக்கணும். அப்போ வந்துச்சு அப்படின்னா 161 டெஃபினெட்லி வரும். ஆமா ப்ரோ. டுமாரோ வந்து கண்டிப்பா கேப் அப் கேப் டவுன் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நார்மல் டெக்னிக்கல் வச்சு பார்க்கறதுலயும் மேல தான் போகணும். ஓகேங்களா? பட் அது மேல போறதுக்கு கேரக்டர் 15 மினிட்ஸ்ல அதோட கேரக்டர் வந்து கிடையாது அப் ட்ரெண்ட் போறதுக்கு. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சோலா ஃபைனான்ஸ். ப்ரோ மாதவன் ப்ரோ கேக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ இது லைவ் ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா ப்ரோ? ஆமா ப்ரோ. ப்ரோ போட்டுதான் அதான் இருக்கு. நான் பாதியில தான் வந்தேன். அதான் பாதி கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன். அதான் கேக்குறேன். ரைட் ப்ரோ. எல்லாம் ரெக்கார்டிங் ஓடிட்டு தான் இருக்கு. இல்ல யூடியூப்ல போடுவீங்களா அது? ஆமா ப்ரோ. யூடியூப்ல போட்டுறேன். சரி ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஆக்சுவலா இப்போ நான் அந்த கேரக்டர் அனலைஸ் சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ அது வந்து இப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம் நீங்க சொல்ற ஸ்டாக்ஸ் எல்லாம் உடனே அப்லோட் பண்ணிடலாம். ஆக்சுவலா சும்மா நார்மலா பாருங்க. ஏன்னா ரொம்ப இது டைம் கேட்கும். சும்மா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு ஃபுல்லா புரிய வரும். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் அதே தான். மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் லைனு இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 1 மந்த் போயிடணும். ஓகேங்களா? ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ நான் அனலைஸ் பண்ற விதம் தான் எல்லாத்துலயும் நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஆக்சுவலா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இது வந்து ஃபிபோனாக்கி வச்சு இருக்கும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன். சிம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? அது நான் எப்படி பண்ணணும் சொல்லி பிரீஃபா நான் சொல்லித்தரேன். டைம் போய்கிட்டே இருக்கிறதுனால. ஓகேங்களா? ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஆறுக்கு முன்னாடி அந்த லோல இருந்து அந்த ஹை ரீட்ரேஸ்மெண்ட் வச்சு அப்படின்னா 50 to 61. ஓகேங்களா? 50 to 61. தென் மார்க்கெட் அதையுமே பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கு. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் சொல்லலாம், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் சொல்றான். இதை வச்சே நிறைய பேர் கேட்குறாங்க. நீ சொல்ற தப்பு அப்படின்னு கமெண்ட் பண்றாங்க. ஆக்சுவலா இங்க இருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேபிட் ஹை இதுவும் போட்டுக்கலாம், இங்கேயும் போட்டுக்கலாம். நம்ம ஓவரால் ஹைல இருந்து போடுறோம். ஏன்னா அங்க இருந்து மார்க்கெட் உடனே ரேபிடா ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ அதனால அதை நான் சொல்றேன். இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சாலும் தான் புரியும் நிறைய பேருக்கு. 61 to 78 வந்திருக்கு. திரும்ப இதையுமே மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்கு. ஸோ இந்த லோல இருந்து மறுபடியும் ரேபிட் ஹை போயிட்டு ஒரு லோ வரணும். அது எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்னும் வரைக்கும் வரல. மார்க்கெட் இன்னும் வரைக்குமே வரல அந்த லெவல்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஆக்சுவலா டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ஸ்டாக்ல வந்து நம்ம 1 மந்த்ல இருக்கனால 2010ல வந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 50 to 61% இருக்குது. செகண்ட் பாருங்க, மார்க்கெட் இந்த லெவல்ல இருந்து எவ்வளவு தூரம் ஹை போயிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லோ, திரும்ப ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், திரும்ப ஒரு ஹை, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஓகேங்களா? திரும்ப ஒரு ஹை போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட். இதுல எத்தனை ஸ்விங் நடந்திருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இது ஆக்சுவலா ஒரு சும்மா நார்மல் டெக்னிக்கல். 1 2 3 4. ஓகேங்களா? 4 டைம்ஸ் மார்க்கெட் ஒரு ஹையர் ஹை போயிருக்கு. அதே மாதிரி 1 ப்ரோ மொபைல்ல தான் பண்றீங்க ப்ரோ? ஆமா ப்ரோ. இன்னைக்கு ஆமா மொபைல் தான் பண்றேன். மானிட்டர் இன்னைக்கு அன்அவைலபிள். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்படிதான் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஷார்ட்டா முடிச்சு டைம் ஓடிட்டே இருக்கிறதுனால நான் பாக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி இது மார்க்கெட் வந்து இந்த ஹைக்கு மேல போக முடியல, இந்த ஸ்டாக் வந்து ஹைக்கு மேல போக முடியல அப்படின்னா இது டெஃபினெட்லி கம்ஸ் எங்க வரைக்கும் வரும்னா, நம்ம ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இந்த மாதிரி 2 இடத்துல வரும். ஒன்னு இந்த 700 ரூபாயில இருந்து 875 ரூபாய்க்கு வரும் ஃபர்ஸ்ட். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 78 வரைக்கும் வரும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அதோட கேரக்டர் கிடையாது. அதோட கேரக்டர் பொறுத்தளவு இப்போ நார்மலா பக்கத்துல இங்கே தான் வரணும். மேக்சிமம் இங்க இருந்து திரும்ப மேல போகும். ஆல் டைம் போயிட்டு தான் திரும்ப கீழே வரும். ஓகேங்களா? ஸோ அப்படிதான் வரும். ஏன்னா பாருங்க, நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் திரும்ப ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணி மார்க்கெட் நல்லா க்ளோஸ் வச்சு ஸ்ட்ராங்கா க்ளோஸ் வச்சுட்டு நல்லா மேல போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் நம்ம வந்து என்ட்ரி எடுத்துருக்கலாம் ஸ்விங் ட்ரேடிங்க்கு. ஸோ இப்பயுமே நல்ல ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஒன் டேல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகி ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. இதோட கேரக்டர் தெரிஞ்சவங்க
இதுல என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஆல் டைம் ஹை எங்க ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் பண்ணலாம் ஓகேங்களா. 1600 வரைக்குமே டார்கெட் பண்ணலாம். அது கேரக்டர் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் ஓகேங்களா. தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுத்து ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் வெயிட்டிங் தான். ப்ரோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. அதாவது வந்து 1 மந்த் கேண்டிலையும் யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க, 1 டே கேண்டிலையும் யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க. ஆமா, அதாவது 1 டே வந்து இல்ல ப்ரோ, 1 மந்த் வந்து அதோட லாங் பல வருஷங்களா அது கீழே வருமா மேல போகுமா அடுத்த 4 வருஷத்துக்கு அடுத்த வருஷத்துல, அதான் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 1 மந்த். 1 டே அப்படின்றது வந்து ஃபார் ஸ்விங் ட்ரேடிங் என்ட்ரி. ஸோ கோல்டு பார்த்துடலாம். கோல்டு கிட்டத்தட்ட ஓரளவு தான் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக கோல்டு வந்து நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே போய் தான் ஆகணும் கொஞ்சம் தூரம். இது வந்தது ஒரு நல்ல ஜோன் தான். கரெக்டாக உங்களுக்கு இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு வச்சுக்கோங்க, இந்த லோயர் ஹையை பிரேக் பண்ணிச்சுன்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்டிங் கோல்டு ஃபார் அப் மூமெண்ட் ஓகேங்களா. இதுக்கு மேலே பிரேக் பண்ணி போச்சுன்னா தான், இல்லைனா நம்ம டவுனுக்கான என்ட்ரி தான் பார்க்கணும். பிரேக் பண்ணி போச்சுன்னா இது எல்லாமே ஒரு ஃபேர்வெலி கேப், ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபேர்வெலி கேப்ஸ், இது எல்லாமே அங்கே வரைக்கும் போகிறக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா. தென் விபிஎல் அவ்வளவுதான் கோல்டோட இது, அவ்வளவுதான் மெடிசன், அவ்வளவுதான் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கு மேலே போச்சுன்னா தான் அப்பு. நீங்கள் ஸ்கேல்பிங் எவ்வளோன்னு பண்ணலாம் ப்ரோ. அதுக்குள்ள ஒரு 5 பாயிண்ட் என்ன பண்ண மேலங்களையும் ப்ரோ. போதும். மார்க்கெட் கேட்டதுங்க ப்ரோ கோல்டு. ஓகே பார்த்துறோம் ப்ரோ. எல்லாமே ஒன்று தான் ப்ரோ. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து நீங்கள் நார்மலாக ஃபர்ஸ்ட் நான் போட்டு காட்டுறேன். எல்லாத்துக்குமே மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து ஒன்று தான், கோல்டுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒன்று தான் ஓகேங்களா. திரும்ப அந்த லோவிலேருந்து இப்போ ட்ராப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து லோன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ லோ, இது வந்து ஹை, இது வந்து ஹையர் லோ. ஏன்னா அந்த ஹைலேருந்து கீழே வர்றதுனால ஹையர் லோ. இது வந்து ஹையர் ஹை. ஏன் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்கு பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸ் ஹை அதை பிரேக் பண்ணதுனால அது வந்து ஒரு ஹையர் ஹை. அதே மாதிரி இது ஹையர் லோ. ஏன் ஹையர் லோனா இந்த ஹைலேருந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதனால இது வந்து என்னன்னா திரும்ப ஒரு ஹையர் ஹை. ஏன் ஹையர் ஹைனா அந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு ஓகேங்களா. லோ ஃபர்ஸ்ட், மேலே இருக்கிறது ஹை, ஹையர் லோ, அந்த ஹைலேருந்து கீழே விழுந்தனால ஹையர் லோ. அந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஹையர் ஹை ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா, ஒரு ஹையை பிரேக் பண்ணி போக போக அது பேர் ஹையர் ஹை ஓகேங்களா. அந்த ஹைலேருந்து கரெக்ஷன் வந்து ஹையர் லோ. இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இது பாத்தீங்களா, அதுல வந்து அப்படியே மேல போகுது, அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து நம்ம என்ட்ரி பண்ண கூடாது. அதுக்கு தான் ஆக்சுவலா இந்த இன்டியூஸ்மெண்ட் பொறுத்தளவு ஆக்சுவலா எது சொல்லுவாங்கன்னா, மேக்ஸிமம் நார்மல் தியரியை பொறுத்தளவு இந்த ஹை போயிட்டு இந்த லோல இருந்து ஹை போடும்போது 61 திரும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. 61 திரும்பிட்டு திரும்ப மேல போகும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் 61லயும் திரும்பும், 78லயும் திரும்பும் ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அது வந்து ஹிஸ்டாரிக்கா செக் பண்ணணும். எத்தனாவது வாட்டியில அந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து திரும்பி இருக்கு, இன்டியூஸ்மெண்ட் வந்துட்டு மேல போயிருக்கு, அதை நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் திரும்ப திரும்ப நடக்கும். அதான் அதோட கேரக்டர் ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஓகே தானே ப்ரோ, புரிஞ்சா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் விபிஎல் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆக்சுவலாக செல்லு தான் சொல்லியிருந்தோம், அதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருச்சு கீழே, செல்லு தான். ஸோ 1 மந்த்தே நல்ல ஒரு லோ. அதே மாதிரி தான் ப்ரோ, இந்த லெவல் தான் 331லேருந்து 383 ரூபா அந்த ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட். அடுத்த ஒரு லெவல் ஆஃப் ஆர்டர் பிளாக் திரும்ப அங்கே வரும். அங்கே வந்ததுக்கப்புறம் மேலே போகும். பட் அங்கே வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துல இருந்து திரும்ப லோயர் ஹை மேலே போகும் ஓகேங்களா. இந்த ப்ரைஸ் வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வரும். என்னோட அனலைஸ் கரெக்டாக இங்கே வரைக்கும் மேலே போகும், திரும்ப 534 வரைக்கும் மேலே போயிட்டு சொல்றீங்களா? ஆமா, லோயர் ஹை ஸ்ட்ரக்சர் தானே ப்ரோ, ஸ்ட்ரக்சர் வைஸ் தானே மார்க்கெட் எப்பவுமே வரும். அங்கே வந்து 1 வீக்ல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வித் ஆர்டர் பிளாக் கூட இருக்கு. அவ்வளவுதான். 1 ஹவர்ல நீங்க வச்சீங்களா? 1 ஹவர்ல அதுல ஒரு சிங்லோ அப்படி இருந்ததுன்னா அதுல வந்து ரீடெஸ்ட் ஆகிட்டே வருமா என்னோட ப்ரெடிக்ஷன். ஆமா ப்ரோ, அதான் எப்பவுமே அந்த ஸ்விங் லோல தான் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுமே.
தென் டாடா மோட்டார்ஸ் பார்க்கலாம். ஸோ ப்ரோ நான் எனக்கு இந்த சொல்லிருப்பேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் சொன்னீங்கல்ல, ஆமா ப்ரோ. அதுல எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ வந்துட்டு ஹையர் ஹை போகுதுன்னா ஒரு இடத்துல வந்துட்டு ஷேரை வந்து பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ஷார்ட் டேர்ம்ல புக் பண்றாங்க. ஸோ மார்க்கெட் கீழே வருது, மறுபடியும் மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, மேலே போகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஹை போயிட்டு மறுபடியும் வந்துட்டு ஹையர் லோ அண்ட் ஹையர் லோ அப்படி கீழே வந்துட்டே இருக்குல்ல ப்ரோ. இப்ப லோ ஆகுது, சேல் பண்றாங்க. அப்ப மறுபடியும் எப்படி ப்ரோ இன்வெஸ்டரோ ஒரு ட்ரேடர்ஸோ உள்ள வர்றாங்க, வந்து அந்த கொஞ்சம் காலத்துக்காக கிரீனை மேல கொண்டு போய் மறுபடியும் ரெட் பண்றாங்க? அது எதுக்காக ப்ரோ? ஆக்சுவலா அது இன்ஸ்டிடியூஷன் பண்ற வேலை ப்ரோ. அதுதான் ப்ரோ, எதுக்காக ஷார்ட் டேர்ம்ல ஒரு லாஜிக்கா ப்ராஃபிட் புக் பண்றாங்கன்னா ஓகே, அது நம்ம லாஜிக்கா ஓகே. பட் ஆனா ஏத்தி இறக்குறாங்க, கீழே இறங்கும் போது ஏத்திட்டு இறக்குறாங்க அப்படிங்கும்போது அது என்ன ப்ரோ? ஆக்சுவலா அங்க வந்து இப்ப நீங்க பாத்திருப்பீங்க, நிஃப்டி வந்து உடனே கீழே வந்திருக்கும். இப்ப டாடா மோட்டார்ஸ் கூட பாருங்க, அந்த ஹைல இருந்து பாருங்க, ஒரு நாள் கூட கிரீன் கலர் கேண்டில் கிடையாது, ஃபுல்லாமே ஒரு ரெட் கலர் கேண்டில் தான். பாத்தீங்களா? ஆமா ப்ரோ, வாட்டர் ஃபால். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அங்க இருந்து மார்க்கெட் ஒரே கிரீன் தான் மேல போயிருக்கு. எஸ் ப்ரோ. அதே மாதிரி திரும்ப பாருங்க, அங்க இருந்து நீங்க சொன்ன விஷயம் தான் கீழே வந்துட்டே இருக்கு. பாத்தீங்களா? இது ஏன் நடக்குதுன்னா, இங்க வந்து பாருங்க மார்க்கெட் என்ன செய்யுதுன்னா உடனே கீழே வருது. இந்த லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கீழே அப்படியே ஒவ்வொரு நாள் 10% 20% கேப் டவுன் வந்துகிட்டே இருக்கு. ஓகே ப்ரோ, ஓகே, கண்டினியூ. சோ இங்க வந்து இப்ப இங்க ஒருத்தர் ஒரு ஆர்டர் வச்சிருப்பாரு, ஒரு 10,000 குவார்டர்ஸ் கூட ஆர்டர்ஸ் வச்சிருப்பாரு. அதே மாதிரி இங்க பாருங்க, இங்க ஒரு 10,000 குவான்டிட்டிஸ் இருக்கும், இங்க ஒரு 10,000 குவான்டிட்டிஸ் இருக்கும், இங்க ஒரு 10,000 குவான்டிட்டிஸ் இருக்கும். சோ மார்க்கெட் வந்து அங்க இருந்து அடுத்து கீழே உடனே வர்றதுனால இவங்களோட குவான்டிட்டிஸ் எல்லாம் ஃபில் ஆகாம வந்துருது. ஓகேங்களா? ஆக்சுவலா மார்க்கெட்டுக்கு கீழே வரணும்னாலும் சரி, மேல போனாலும் சரி, ஒரு ஸ்டாக் ஒரு குவான்டிட்டி இருந்தா தானே. மறுபடியும் சொல்லுங்க. ஓகே. இப்ப ஆக்சுவலா மார்க்கெட் வந்து மேல இருந்து ஒரே டே கீழே வந்துகிட்டே இருக்கு. அப்படி வர்றதுனால இந்த இங்களுக்குள்ள பை பண்ண ரெடியா இருக்காங்க பத்தியில நிறைய பேரு, அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபில் ஆகாம இருக்கு. ஓகேங்களா? அவங்களோட ஆர்டர்ஸ் எல்லாம் பை பண்ண தயாரா இருக்கவங்களோட ஃபில் ஆகாம இருக்கு. சோ அதை ஃபில் பண்றதுக்கு மார்க்கெட் மேல போகணும். ஏன்னா இப்ப மார்க்கெட் மேல போறதுனாலும் சரி, கீழே போறதுனாலும் சரி, ஒரு குவான்டிட்டி இருந்தா தானே மேல போகும், செய்யும், கீழே வர செய்யும். வாங்கிட்டே இருந்தா மேல போகும், வித்துக்கிட்டே இருந்தா கீழே வரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. அப்ப வாங்குறதுக்கு விக்கிறதுக்கு என்ன தேவை? குவான்டிட்டி தேவை. அதனாலதான் அந்த ஹையர் ஹை ஹையர் லோ வருது, வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்ப கீழ இருந்து மேல இருந்து கீழே விழுகுதுல்ல ப்ரோ, அப்ப இன்ஸ்டிடியூஷனுக்கு தெரியும் இது கீழே தான் போக போகுது அப்படின்னு. பட் அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறாங்க, அது நீட்டு தான் நான் கேட்டேன். ஓகே, அந்த இடத்துல திரும்ப ஏன் பை கொண்டு போறாங்கன்னு கேக்குறீங்க? ஆமா ப்ரோ. ஓகே, அதான் இவங்களோட மார்க்கெட் வந்து அங்க இருந்து கீழே வரணும் அப்படின்னா இதுக்கு மேல அதால வர முடியல. மார்க்கெட்டுக்கு ஏன் வர முடியல அப்படின்னா ஆர்டர் இல்ல, ஸ்டாக் இல்ல. ஓகேங்களா? அந்த ஸ்டாக் அப்படின்னா எங்க இருக்கும்? இந்த மேல இருக்கும். கரெக்டா? ஓகே ப்ரோ. எப்படி மேல இருக்குன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், இவங்க நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வச்சிருப்பாங்க, இன்னும் நிறைய பேர் இங்க மேல வாங்கி வச்சிருப்பாங்க. மேல வாங்கினவங்க என்னடா ஸ்டாக் வந்து கீழே வந்துட்டே இருக்குன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் மேல ஏறினாலே வித்துருவாங்க. கரெக்டா? விக்க இவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அப்படி வாங்க மார்க்கெட் மேல போகுமா? மேல போன உடனே இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ஓகே பரவாயில்ல, டாடா மோட்டார்ஸ் இந்த 270 ரூபாயில இருந்து 600 ரூபா வந்திருக்கு, ஒரு 100 டைம்ஸ் ரிட்டர்ன் சொல்லி நிறைய நியூஸ் சேனல்ல பேசுவாங்க, நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய ட்ரேடர்ஸ் பேசுவாங்க. ஸோ அப்படி பேச ரீட்டைல் பீப்புள் வந்து பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி வாங்க ஆரம்பிப்பாங்க அவங்களும். ஓகேங்களா? அப்படி வாங்குறாங்க அப்படின்னா சொல்லுங்க, ஏன்னா என்னோட எப்படியோ கத்திட்டே இருக்கான். ஓகே. இப்ப வாங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு வெளில வந்துருவாங்க. இப்ப ஹைல கரெக்டா பாருங்க, இந்த விக்ல பாருங்க, கரெக்டா அந்த விக்ல தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த விக் காரணமே மேல வித்ததுனாலதான். சோ ஹைல நிறைய பேர் வாங்குவாங்க, நிறைய இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் நியூஸ் எல்லாம் போடுவாங்க. ஏன்னா நியூஸ் சேனலை கண்ட்ரோல் பண்றதே இன்ஸ்டிடியூஷன் தான். சோ அவங்க சொல்றதான் நியூஸ் சேனல் எல்லாமே செய்வாங்க. அவங்க சொல்ல வாங்குவாங்க, அப்படியே வித்துட்டு வந்துருவாங்க. இன்ஸ்டிடியூஷன் வந்து மேல இருந்து அவங்க கீழே வாங்கினது எல்லாத்தையும் கொஞ்சமா வித்துக்கிட்டே வந்துருவாங்க. அடுத்து எங்க வரைக்கும் வரணுமோ அங்க வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் திரும்ப மேலதான் போகும். அதே தான் திருப்பி நடக்கும், வேற ஒண்ணும் இல்ல ப்ரோ. அதே மாதிரிதான் டாடா மோட்டார்ஸ் ஆவரேஜ் பண்றாங்கன்னு சொல்லலாமா ப்ரோ? அதே மாதிரிதான் எப்பனாலும் எடுத்துக்கலாம். ஆனா கான்செப்ட் புரிஞ்சா ஓகே தான்.
ஓகே ப்ரோ, ஓகே. ஓகே. இப்ப அதே மாரி தான் டாடா மோட்டார்ஸும். கரெக்ட்டா இது ஆக்சுவலா அது வந்து நான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி இந்த அனலைஸ் பண்ணி வச்சது. ஸோ கண்டிப்பா அந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்துருவோம்னு சொன்னேன். அதே மாரி கரெக்ட்டா க்ளோஸ் வச்சுருச்சு. ஸோ இங்க இருந்து திரும்ப ஆல் டைம் ஹை டெஃபினெட்லி போகும். ஓகேங்களா? கண்டிப்பா 1 வருஷம் ஆகும். 1 வருஷம் வரைக்கும் மேல போகும். இது என்னோட அனலைஸ். ஓகேங்களா? லோ வந்துருச்சு. திரும்ப ஹையர் ஹை போணும். சாரி லோயர் லோ ப்ரோ இப்பதான் ப்ரோ சூப்பரா சொல்றீங்க. ஏன் என்ன சொல்றீங்க? இல்ல பாசிட்டிவா 1 வருஷம் மேல போகும்னு சொன்னீங்கல்ல. நான் டாடா மோட்டார்ஸ்ல கீழ விழுந்தோனே ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே. அதுங்கேட்டி சொன்னேன் ப்ரோ. கண்டிப்பா மேல போயிட்டு தான் வரும் ப்ரோ. நன்றி. ப்ரோ நான் இடையில கூட நோட் பண்ணியிருக்கேன், டாடா மோட்டார்ஸ் கீழே வரும் நீங்க இடையில சொல்லியிருந்தீங்க ப்ரோ. ஓகே. அத முன்னாடி சொல்லியிருந்திருக்கோம். 2, 3 மாசத்துக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி வச்சு சொல்லியிருந்தேன். நான் இதுலயே போட்டிருந்தேன். ஆக்சுவலா நம்ம வீடியோலயே நான் போட்டிருப்பேன். சொன்னீங்க. ஆமா லைவ் செக்ஷன்லயும் சொன்னேன். நம்ம யூடியூப் சேனல் எல்லாத்துலயும் வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ கைஸ் அப்படியே எல்லாம் ஹோல்ட் பண்ணிருங்களேன். நான் அந்த 1 மினிட் அப்படியே எல்லாம் லைன்ல இருங்க. உங்க ஸ்டாக் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணது எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா நான் போய் தம்ப்நெயில் வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ அப்படியே நானும் வெளில போக மாட்டேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க. உங்க சொன்ன ஸ்டாக் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுறேன். 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 8 o'clock இப்போ வீடியோ ரிலீஸ் ஆயிரும் அதனால. ஸோ என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு ஷேர் ஆகுதா கைஸ்? ஷேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஆகலைன்னா சொல்லுங்க. அகி பார்க்கலாம். தென் கேவிபி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ டாடா மோட்டார்ஸ் மேலே போயிட்டு தான் கீழே வரும். அதை நான் கன்ஃபர்மேஷன் இப்போ புதுசாக இன்கேஸ் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா நான் கன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். எதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுன்னா நம்ம ஃபர்தர் மூமெண்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த 800 இருக்கு பார்த்தீங்களா? 810 இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து 1 வீக்கில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சுச்சு அப்படின்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம என்ட்ரி எடுத்து நம்ம ஆல் டைம் வரைக்கும் நம்மளோட டிபிஸ் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இதோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டாஸ் வச்சு பக்கத்துல கண்டிப்பா ஆல் டைம் போயிட்டு தான் கீழே வரும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அவசரப்பட்டு யாரும் எதுவும் பொசிஷன் ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா கண்டிப்பா மேல போகும். ஆனா இப்ப மேல போகுமா நாளைக்கு மேல போகுமான்னு சொல்ல முடியாது. அது வந்து கரண்ட் டெக்னிக் வச்சு தான் பார்க்க முடியும். லோவர் டைம் ஃப்ரேம் 50 மினிட்ஸ் 1 டே அதை வச்சு தான் பார்க்க முடியும் நம்மளால. ஓகேங்களா? அவசரப்பட்டுறாதீங்க யாரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆனதுக்கப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தர் ஸ்விங்ஸ் பார்த்துக்கலாம். ஆக்சுவலா ஆகி பொறுத்தளவு நம்ம ஐ திங்க் இது வந்து நம்ம பொங்கல் அப்ப இன்ட்ராடே கண்டி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இதான் நல்ல ஒரு சப்போர்ட். அடுத்த சப்போர்ட் வந்து ஓகேங்களா? இதுக்கு கீழே வந்து பிரேக் பண்ணுச்சுன்னா இது கீழே ஆக்சுவலாக இன்ன வரைக்கும் பிரேக் பண்ணல. ஸோ ஏன் பிரேக் பண்ணலாம்? மார்க்கெட் ஹை வந்திருக்கு. லோ திரும்ப லோயர் ஹை போகணும். ஓகேங்களா? லோயர் ஹை போயிட்டு தான் லோயர்ல வரும். ஸோ அதனால மார்க்கெட் வந்து 1 மந்த்ல கீழே கரெக்டாக அந்த விக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. அந்த ப்ரைஸ்லேயே நின்றுச்சு. ஸோ 1 டேல பார்த்தோம்னா இது இன்கேஸ் நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். ப்ராப்பராக க்ளோஸ் வைக்கட்டும். எவ்வளோனா ஒரு 755 ரூபா. அந்த 755 ரூபாய்க்கு மேலே 1 டேல க்ளோஸ் வைக்கணும். ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். நான் க்ளோஸ் வைக்கணும்னு சொன்னாலுமே அது ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டிலாக இருக்கணும். ஓகேங்களா? அப்போனா தான் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு வரும். ஓகேங்களா? ஸோ க்ளோஸ் வச்சிருச்சு ப்ரோ எது வரைக்கும் போகும் அப்படின்னா கரெக்டாக இங்கே வரைக்கும் ஒரு ஃபெராலி கேப்ஸ் இருக்கு. ஸோ 956 வரைக்குமே இருக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து அங்க வரைக்கும் டார்கெட் பண்ணலாம். பட் ப்ராப்பர் க்ளோஸ் இருக்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா தானே க்ளோஸ் இருக்கக்கூடாது. இல்லை அப்படின்னா நம்ம வீக்லி இந்த மாதிரி போடுறோம் பார்த்தீங்களா லைவ் செக்ஷன் அங்க கூட வந்து கேளுங்க. இந்த மாதிரி இதுக்கு மேல வந்து ப்ராப்பரா க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நான் வந்து அனலைஸ் பண்றேன். தென் கேவிபி கேட்டிருந்தேன்.
ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. அதுல ஒன் டேல பாத்தீங்கன்னா ஒரு 400 to 500 ஒரு நிறைய கேப் இருக்கும் பாருங்களேன். ஆமா, இந்த இங்க இருக்கு ப்ரோ. இங்க என்ன சொல்றேன்? ஒன் டேஸ்ல இல்ல ப்ரோ, இது ஷார்ட் டைம்ல பாக்குறீங்க நீங்க. அந்த ஃபேர்வெல் இது சொல்ல ப்ரோ, கொஞ்சம் இப்படி லெஃப்ட் சைடுல மூவ் பண்ணுங்களேன். லெஃப்ட் சைட்லயா? 2023 மார்ச்ல உங்களுக்கு நல்ல ஒரு கேப் தெரியும் பாருங்க. 2023 எஸ் ப்ரோ. எது டைம் ஃப்ரேம் ப்ரோ? ஒன் டேல தான் ப்ரோ பார்த்தேன். ஒன் டேல. ஓகே, இங்க சொல்றீங்களா? ஒன் டேல இருக்கு கீழயா? இங்கேயா ப்ரோ? ஆமா ப்ரோ, இதான் ப்ரோ. ஓகே. 435 வந்து இது ஒரு நல்ல ஆமா gap. ஆமா ஆமா. இது ஹிட் ஆகணும்னா எப்போ ப்ரோ இதுவாகும்? நீங்க இதுக்கு சொல்ற அந்த வரைக்கும் 2028 அந்த டைம்ல வருமா இல்ல? இப்போ உடனே வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. இன்கேஸ் வந்துச்சுனாலுமே கரெக்டா இந்த லெவல் கீழே க்ளோஸ் வைக்கணும். எந்த பிரைஸ் கீழே அப்படின்னா எக்ஸாக்டா உங்களுக்கு வந்து லோ இங்க இருக்கு, யா 650 ரூபாய் கீழே வைக்கணும். 650 ப்ரோ? 650ல க்ளோஸ் வைக்கணும். ஒன் டேல 650 கீழே க்ளோஸ் வச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பிரைஸுக்கு வந்துடும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. விக்கு மட்டும் இருந்துச்சுன்னா வராது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா ப்ரோ இது ரெண்டு ஸ்டாக்ஸுமே ஒரு லாங் டேர்ம்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கோம் ப்ரோ. அதனால தான் ரெகுலரா என்னால இன்னும் கேரக்டர் அனலைஸே பண்ண முடியல ப்ரோ. நான் நிறைய டைம் உங்கள்கிட்ட இந்த ஏஜிஐ மட்டும் கேட்டுட்டே இருப்பேன் ரிப்பீட்டடா. ஆமா ஆமா, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. பண்ணிட்டே இருக்கேன். நான் அப்படி இன்ட்ராடே பண்ணாலுமே அது ஏஜிஐ மட்டும் தான் பண்ணுவேன். ஸோ ஓகே. அது ஒண்ணுமே முழுசா இது பண்ண முடியல அப்படின்றதால ரெகுலரா அதை மட்டுமே ரொட்டீனா பார்த்துட்டே இருக்காங்க. கேவிபி ரைட். கரூர் விஷயம் வரும் ப்ரோ. KARU. ஓ, கரூர் விஷய பேங்க். ஓகே ஓகே. ஆக்சுவலா அது வந்து லாங்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கு. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் இன்னும் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஜோன் வந்து நல்ல சப்போர்ட் ஜோன். வரணும் அப்படின்னா அதுக்கு இந்த சப்போர்ட் ஜோன் கீழே பிரேக் பண்ணிச்சு, இதுக்கு கீழே வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா டெஃபினெட்லி மார்க்கெட் இந்த லெவல் வரைக்கும் வரும். 100 ரூபா வரும். இங்க இருக்கிற பிரைஸ் வந்து 50% கீழே வரும். பட் அதுக்கு வந்து இது கீழே க்ளோஸ் வைக்கணும். 192 ரூபா அப்படின்ற 192 ரூபா அது கீழே வந்து ஒன் டேல க்ளோஸ் வைக்கணும். சாரி, ஒன் வீக்ல க்ளோஸ் வைக்கணும். இங்க கூட பாருங்களேன், நான் சொன்னேன்னா அந்த எல்லா ஸ்டாக்குமே அந்த 78க்கும் 100க்கும் நடுவில் ரீட்ரேஸ்மெண்ட் நடக்கும். அதே மாதிரி பாருங்க, 78 to 100. பட் எல்லாமே கிடையாது, ஒரு சில ஸ்கிரிப்ட். ஓகேங்களா? மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் எனக்கு தெரிஞ்சு 90% ஆஃப் த ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி தான் எடுக்கும். 78ல தான் ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும். ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இந்த க்ளோஸ் வைக்கணும்னு சொல்றீங்களா ப்ரோ? அப்படின்னு என்ன ப்ரோ? அப்படின்னா இப்போ வந்து மார்க்கெட் வந்து ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகுது பாத்தீங்களா? இப்போ இத்தனை கேண்டில் இருக்குல்ல. ஆமா ப்ரோ. அது வந்து இப்போ நான் 10 ரூபா பண்ற பிரைஸ், இது வந்து ஒரு 10 ரூபான்னு வச்சுக்கோங்க இந்த லைனு. அதுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா 1 மினிட், இப்போ நீங்க எந்த டைம் ஃப்ரேம் எடுக்கிறீங்களோ 1 வீக்னாலும் சரி, ஒன் டேனாலும் சரி, அதுக்கு மேல இப்படி ஒரு கேண்டில் முடியணும். ஓகே ப்ரோ. முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகும் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. ஸோ அந்த மாதிரி அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சிருக்கணும். 10 ரூபான்ற பிரைஸுக்கு மேல ஒன் டேல கேண்டில் முடிஞ்சிடணும். ஒன் டே இன்னைக்கு முடிஞ்சு அப்படின்னா நாளைக்கு ஒரு புது கேண்டில் உருவாகும் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. அந்த மாதிரி ஒன் டேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா அந்த பிரைஸுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அவ்வளவுதான். ஒன் டே முடிச்சிருக்கணும். ஒரு நாள் முடிச்சிருக்கணும். எந்த பிரைஸ்? இப்ப ஆக்சுவலா 240 ரூபான்ற பிரைஸ் நான் மார்க் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஆமா ப்ரோ. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போனோம் அப்படின்னா இந்த 240 ரூபான்ற பிரைஸுக்கு மேல ஒன் டேல கரெக்டா இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வச்சிருக்கணும். ஓகே ஓகே ப்ரோ, புரிஞ்சு. ஓகே. ஏன் இன்னைக்கு ஒன் டே வச்சுச்சு அப்படின்னா நாளைக்கு இன்னொரு கேண்டில் உருவாகும். கரெக்டா தானே? சோ அந்த மாதிரி அதான் க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னா அதுதான். எதுக்குனாலும் டைம் ஃப்ரேம், இந்த டைம் ஃப்ரேம்னாலும் இதே தான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. தென் வேற பிடிசி பார்க்கலாம். பிடிசி ஆக்சுவலா அதுல ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். ட்ரில்லிங் ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. நேத்து எடுத்த இந்த இதுதான் அதேதான் ப்ராப்பரா தான் இருந்துச்சு. பட் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் கரெக்டா மார்க்கெட் வந்து இந்த லெவல் கீழே பிரேக் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? நான் எப்பவுமே அதே மாதிரி தான், எதுலையுமே அதே மாதிரி தான். பிரேக் பண்ண உடனே என் ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டா இந்த லெவல்ல ப்ராஃபிட்ல வச்சிருவேன். ஓகேங்களா? அடிச்சாலும் ப்ராஃபிட்ல தான் அடிக்கும். இல்ல அப்படின்னா என் ஸ்டாப் லாஸ் யாரும் நான் என்னோட ஸ்டாப் லாஸ்ல வச்சிருந்தேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கிட்ட இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே தான் இந்த ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரில்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம ப்ராஃபிட் ஒவ்வொரு லோ பிரேக் பண்ண ஒரு லோயர் லோ வர
நம்ம ஸ்டாப் லாஸை ப்ராஃபிட்ல வைக்கணும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டே வரணும். அப்பதான் நம்ம ப்ராப்பரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு சைடுவேஸ் தான். பட் டெஃபினெட்லி கீழே வந்துட்டு தான் மேலே போகணும். அதோட கேட்டர் பொறுத்தல அந்த மாதிரி தான். கீழே வந்துட்டு தான் மேலே போகணும். அப்படி இன்கேஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா கரெக்டாக இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் 15 மினிட்ஸில். ஓகேங்களா? அப்படி மேலே போச்சு அப்படின்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்டிங் ஹை. ஓகேங்களா? பட் இப்போதைக்கு ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலும் உங்களுக்கு ஹையர் ஹை ஹையர் லோ, லோயர் ஹை லோயர் லோ, சாரி லோயர் லோ தான். ஓகேங்களா? லோயர் லோ லோயர் ஹை அந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. இதுவும் அதே லெவல் தான். 15 மினிட்ஸ்லையுமே அந்த ஹைலேருந்து லோ போட்டிங்கன்னா 78 to அந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா? 61 78 100. பட் இது 78 தான் கரெக்டாக திரும்பும். நான் அந்த என்ட்ரி எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த லெவல் என்ட்ரி எடுத்ததும் அதே தான். ஏன்னா அந்த ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாமே. ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் பார்த்தாச்சு. மணப்புரம் அதே தான். ஓகே. வேரி எனர்ஜி வாரி ஸ்பெல்லிங் WRE தானே ப்ரோ? வரல ப்ரோ. வரல ப்ரோ. அது வாரி எனர்ஜி நீங்க கரெக்டா பார்த்து சொல்லுங்க ப்ரோ. அது ஷார்ட் டேர்ம் அப் டன் 23,000 ப்ரோ. பெட்டர் எனர்ஜி இதுவும் அடிக்கடி பார்த்தது நம்ம. இதுவும் அனலைஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம் நம்ம. கரெக்ட் ட்ரேடிங் வீடு இருக்க மாதிரி தானே ப்ரோ? ஓகே. ஸோ எஸ், கரெக்டாக மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ நல்லது தான். கீழே ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. தென் வெயிட் ஃபார் த ரீட்ரேஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸ்ட்ராங்காக பிரேக் ஆயிடுச்சு. ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மார்க்கெட் மேலே போய் தான் ஆகணும். மேலே போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது அதே லெவல்ஸ் தான். ஸோ டெஃபினெட்லி எந்த ப்ரைஸ்னா இங்கே வரைக்கும் வரும். கீழே போனதுக்கப்புறம் மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கும் 20 ரூபான்ற ப்ரைஸுக்கு வரும். ஓகேங்களா? பட் இப்போயே வராது, உடனே வராது. ஓகேங்களா? அதை மாதிரி புரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் அதான் கேட்குறீங்க, உடனே வரலன்னு. பட் இட்ஸ் டேக் டைம். ஸோ நீங்கள் இதாவே ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்க, மார்க்கெட் வந்து நல்ல ஒரு லோ பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ண உடனே அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டாக நான் அந்த லெவல்லே சொல்லியிருந்திருப்பேன். கரெக்டாக இந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்கு. ஆனதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த ட்ரேட்ஸை. ஓகேங்களா? ஸோ தென் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் என்ட்ரி. கீழே வரட்டும் ப்ரோ. டவுன் ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே வந்துடும். தென் வேற ஏதாச்சும் இருக்கா? ப்ரோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகலையா யாருக்கும்? ஆகுதே, எனக்கு தெரியுது. ஆகுது ப்ரோ. ஓகே ஹரி ப்ரோ, உங்களுக்கு தான் அது ப்ராப்ளம் நினைக்கிறேன். ஸோ ரெக்கார்டிங் வீடியோ வந்துடும் ப்ரோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேங்களா? நைட் ஒரு 9:30 வந்துடும். அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, ப்ராப்பராக புரியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த லைவ் செக்ஷன் உங்களுக்கு? எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ கற்றுக்கிட்டீங்க இந்த லைவ்ல வந்து? எத்தனை விஷயங்கள்? சும்மா ஒரு 1 or 2 அந்த மாதிரி நார்மலாக சொல்லுங்கள். உங்களுக்கு தான் ஷேர் ஆக மாட்டேங்குதே ப்ரோ. எனக்கு ஒரு 2-3 இது இருக்கு ப்ரோ, நான் அதை சொல்றேன். பட் அதுக்குள்ள நீங்க முடிச்சுட்டு வாங்க. சஜஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வாங்க. ஓகே இப்போ ஓகே ப்ரோ. ஹரி ப்ரோ, உங்களுக்கு ஓகேவா? தெரியுதா ஸ்க்ரீன்? ஸ்க்ரீன் ஓகே ப்ரோ. இப்படி மேலே கீழே பாருங்க. இல்லை ப்ரோ, இந்த மாதிரி இப்போ நான் பண்ணுறேன்னா, ஸோ இல்லை மேலேயும் கீழே வாங்க ப்ரோ. வேரி எனர்ஜி வந்து ஸ்பெல்லிங் கரெக்டாக சொல்லுங்க. அது வரமாட்டேங்குது ஆக்சுவலாக. அது ட்ரேடிங் வீடியோ எடுக்கிற மாதிரி கரெக்டாக ஸ்பெல் பண்ணுங்க. மேலே கீழே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணுங்க ப்ரோ. ஹரி ப்ரோ, மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா என்னோட ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ ஓகேவான்னு பாருங்க. மேலே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்க. வெரி யூஸ்ஃபுல், தேங்க்யூ ப்ரோ. இப்போ ஓகே ப்ரோ. ரீஜாயின் பண்ணிட்டு வாங்க. ரீஜாயின் கூட பண்ணிட்டு வாங்க.
இல்ல நீங்க வெளில போயிட்டு வாங்க ப்ரோ. ஓகே. இப்போ அதே மாதிரி சேஞ்ச் பாருங்க ப்ரோ. மேலே கீழேயும் ஸ்க்ரால் பண்ணிட்டு பாருங்க வருதான்னு. ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. இந்த பாத்துறோம் ப்ரோ வேற எனர்ஜி. ஆக்சுவலா இந்த பெட்ரோல் பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்போம் ப்ரோ உங்கள்கிட்ட. இந்த லெவல் கீழே வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரீட்ரேஸ் வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ ரீட்ரேஸ் மட்டும் ஆயிருக்கு, நம்ம தான் கவனிக்கல. கரெக்டா இந்த லெவல் தான் சப்போர்ட் நான் சொல்லியிருந்தேன். இருங்க டெலிட் பண்ணும்போது கரெக்டா இதுதான் நம்ம வந்து சப்போர்ட்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த லெவலை பிரேக் பண்ண உடனே திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்க வரும் அதே லெவலுக்குன்னு சொல்லியிருந்திருப்பேன். அங்கிருந்து மார்க்கெட் கீழே வந்துட்டு திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட் கரெக்டா மேலே போயிருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த செல்லிங் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ டெஃபினெட்லி அது டவுன் ட்ரெண்ட் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு கீழே வந்துடும். ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்ட் தான், இல்லைன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ கீழே தான் ப்ரோ. இனிமேல் வந்து இது வந்து கீழே தான். பெட்டர் எனர்ஜி வந்து டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சரி எனர்ஜி ஓகே கிடைச்சிச்சு. இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ புது ஸ்டாக்கு, அதனால கொஞ்சம் டேட்டாஸ் இருக்காது. ஸோ கன்சல்டேஷன் தான். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து ஒரு லோ கன்சல்டேஷன்லேயே தான் நிற்கிது. அப் ட்ரெண்ட் போகணும், நல்லா ஸ்ட்ராங்கா இது மேலே வந்துச்சு அப்படின்னா போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த 2557. ஓகேங்களா? அதுக்கு மேலே ஒன் டேல க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹை வரைக்கும் போகும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவல் வரைக்கும் போகும். ஓகேங்களா? 2900 வரைக்குமே போகும். ஸோ அதுதான் ப்ரோ. அது வரைக்கும் வெயிட்டிங் தான். சுவிட்சர்லாந்து ஸோ ஆக்சுவலாக சுவிட்சர்லாண்டில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த லெவல் வந்ததுக்கப்புறம் திரும்ப ரீட்ரேஸ்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த லெவல் வந்திருக்கு. சப்போர்ட் ஜோனில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ தென் இப்போ ஆக்சுவலாக 3 வாரமாகவே நம்ம இந்த என்ட்ரி ஜோன் சொல்லியிருந்த இடத்துல கன்சல்டேஷன் தான் நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்டில். எங்கே ப்ரோ என்ட்ரி ஆகலாம் அப்படின்னா கரெக்டாக நான் ஆக்சுவலாக இன்னும் என்ட்ரி ஆகலை. ஷார்ட் பொசிஷன் வந்து இதே மாதிரி நம்ம லைவ் செக்ஷன்லாம் அனலைஸ் பண்ண வச்சிருந்தேன். ஓகேங்களா? கரெக்டாக இந்த 56 ருபீஸுக்கு மேலே வந்து மார்க்கெட் இந்த 1 வீக்கில் க்ளோஸ் வைக்கணும். 1 வீக்கில் க்ளோஸ் வச்சு அப்படின்னா தென் வி கேன் எக்ஸ்பெக்டிங் கோ. ஓகேங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அங்கே வச்சு அப்படின்னா எவ்வளோ வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா இந்த இங்கே வரைக்கும் போகும். ஓகேங்களா? அது வரைக்கும் நீங்கள் இதுலேயும் ட்ரில்லிங் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணிட்டே இருங்க. பட் இது சின்ன டார்கெட் தான். பட் 29% வந்து ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் வரும். 72 ரூபா வரைக்கும் வரும். 86 ரூபால ஒன் டேல க்ளோஸ் வச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது 72 ரூபா அப்படின்ற அளவுக்கு வரும். கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கெட் வந்து மேலே போக 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 ஸ்டாப் லாஸ் வந்து மேலே பண்ணிட்டே இருங்க. ப்ராஃபிட்ல வைங்க ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா? ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெய்லி வாரம் வாரம் கூட சொல்லுங்க. நம்ம வாரம் வாரம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்கிற ஸ்டாக் ரிப்பீட்டடாக கூட சொல்லுங்க. ஓகேங்களா? அப்போ தான் என்ட்ரி செட்டப் எடுக்காருன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம மிதுன் ப்ரோ அதை கேட்டாரே, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ எல்லாமே ஃபண்டமெண்டல் தான் ப்ரோ ஆக்சுவலா. ஓகே ஒரே நிமிஷம் இருக்கு ப்ரோ, நான் நெட் வியூ மட்டும் அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ஓகே. டே உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க ப்ரோ. சாரி ப்ரோ, ஆக்சுவலா ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ இந்த வேர்ல்டு எக்கனாமி வந்துட்டு ட்ரம்ப் ரொம்ப ட்ரபிள் பண்றாரு ப்ரோ. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிவை எடுத்து மார்க்கெட்டவே வந்து ரொம்ப குழப்பி விடுறாரு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரியே நான் ஒரு விஷயம் ஸ்டடி பண்ணதுல தெரிஞ்சது என்னன்னா, என்னைக்கு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு டாக்ஸை வந்து அதிகம் பண்றாங்க, இல்ல எஸ்டிடி வாட் எவர், அதாவது ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடா பண்றாங்களோ அப்பெல்லாம் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு வெளியே ஓடிடுறாங்க. என்னைக்கு கவர்மெண்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்து ஓகே தப்பு, நம்மளோட ஷேர் மார்க்கெட் இப்படி ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் இதெல்லாம் கம்மி பண்றாங்க, மறுபடியும் உள்ள வர்றாங்க ப்ரோ.
ம். ஸோ இப்ப இந்த இந்த சுச்சுவேஷன்ல 2 விஷயமே ஒட்டுக்கா நடக்குது. டாக்ஸும் ஆமா. ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரம்ப்பும் போட்டு வாங்குறாரு. ம், ம், ம். ஸோ அதுங்காட்டி ரொம்ப இதா இருக்கு ப்ரோ. இதுல ஏதோ ஒண்ணு சரியானா கூட கொஞ்சம் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். பட் ஆனா இது 2மே வந்து பாத்தீங்கன்னா ம். ரொம்ப டேஞ்சரா போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் மார்க்கெட் வந்து மேல வருங்கிறதுக்கு இப்போதைக்கு எந்த ஒரு ஃபண்டமெண்டலா எதுவுமே இல்ல ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது ஆமா. டெக்னிக்கலா ஏதாவது தெரியுதா ப்ரோ? இதுக்கு மேல கொஞ்சம் வரலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் ஷார்ட் டேர்ம்ல வரும் ப்ரோ கொஞ்சம். ஒரு 2, ஓகே 3% ப்ரோ. மேல ஏறும் ஷார்ட் டேர்ம்ல. ஆ, ஆ. ஆனா அந்த அந்த லெவல்ஸ் தான். அந்த 19,000 to 20,000 அந்த லெவல் வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து திரும்ப மார்க்கெட் ஆல் டைம் ஹை போறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே ஓகே ப்ரோ. நீங்க சொல்றது 26,000 ஆஹா. ஆல் டைம் ஹை அதேதான். அது கிட்ட வரைக்கும் ஓகே ப்ரோ. போகும். ஓகே. நீங்க இந்த நீங்க ஹைல சொல்ற இருந்து லோ மெயின் சப்போர்ட் வந்து எது ப்ரோ? மெயின் சப்போர்ட் தான் அதான் 90,000 to 20,000. அதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா ப்ரோ. நானும் சார்ட்ல பார்த்தேன். எல்லா சப்போர்ட்டையுமே மார்க் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதேதான். அதுதான் ப்ரோ. அதுதான். அதுக்கு மேல மேல போச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மேல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகும் இல்லைங்களா? ஆமா ப்ரோ. ஹையர் லோ அந்த மாதிரி போகும் இல்லைங்களா? ஹையர் ஹை ஹையர் ஹை. சாரி ப்ரோ. ஹையர் அந்த மாதிரி. ஆமா. அதேதான் ப்ரோ. ப்ரோ ம். நம்ம டீம்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் போயிட்டாங்க வெளிய. ஆமா. இவரு ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட ஸ்டாக் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ நான் 2 தான் இப்போதைக்கு பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு ஷேர் சாம்பிளுக்காக வாங்கினேன். ஓகே. பட் அந்த ஃபண்டமெண்டலா இருக்கக்கூடிய ஷேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரோ மத்த ஷேர்ஸ் எல்லாம் விழுகிறத விட இது கம்மியா விழுகுது ப்ரோ. ம். லைக் எப்படி சொல்றதுன்னா ஒருத்த 10 அடி விழுகிறான்னா இதுவும் விழுகுது. ஆனா 1 அடி 2 அடி கம்மியா விழுகுது. அந்தையோட முடிச்சுக்குது. ஆமா ஆமா ஆமா. ஓகே. அது அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு எப்படி ப்ரோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணுமா? ஆக்சுவலா ஆமா. ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இருக்கணும். ஓகே ப்ரோ. ஓகே. என்னோட போர்ட்ஃபோலியோ போய் இன்னும் நான் பார்த்தாலுமே எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏறும்போது ம். எவ்வளவு ஆச்சரியமா இருந்ததோ, இப்ப இறங்கும்போது மத்தவங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்க எல்லாம் ஷேர் பண்றதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமா இருக்கு. பட் ஆனா ஓகே. என்னோடது வந்துட்டு ஓகே இத கூட நம்மளால தாங்க முடியும் அப்படிங்கிற அந்த லெவல்ல. ஆனா 2 ஷேர் தான் பெரிய வேல்யூ எல்லாம் இல்ல ப்ரோ. பட் ஆனா பர்சன்டேஜ் வைஸ் நான் சொல்றது ம். வந்துட்டு அது வந்து நான் 100 ஷேரா வாங்கியிருந்தாலும் 1,00,000 ஷேரா வாங்கியிருந்தாலும் அந்த பர்சன்டேஜ் தான் முக்கியம். ஸோ ஓகே. அது வந்து எனக்கு பெட்டரா தெரியுதுன்னு நான் சொல்றேன் bro. அதுதான். ஆக்சுவலா அவர பொறுத்தளவு நான் பார்த்த வரைக்கும் அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ்லாம் ரொம்ப சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ். ஓகே ப்ரோ. ஓகே. பட் ரொம்ப ஆனா அதுக்கு சீப்பா வந்து இருக்க ரொம்ப ஸ்டாக்ஸ். டைம் எடுக்கும் இல்லைங்களா? அது நம்ம நம்ம நினைக்கக்கூடிய டார்கெட் வரக்கோ, இல்ல நம்ம வந்து அதுல ப்ராஃபிட் பண்றக்கோ. ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்றது உண்மதான். பட் 10 to 15 இயர்ஸ் ஆகும். அது ஆனா நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். ரொம்ப ரேப்பிடா ஏறும். ஓகே ப்ரோ. இந்த மாரி தான். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா ப்ரோ. ஆக்சுவலா இன்னமும் ஐ திங்க் அது 9 ஆர் 8 பி ரேஷியோ தான். பி ரேஷியோ ஒரு 8 தான். ஃபண்டமெண்டலி குட் ம். கம்பெனி. ஓகே ப்ரோ. அவங்க சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. நம்ம நம்ம வந்து அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். ரூ. 200 வரைக்கும் வரும்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் வீடியோவும் போட்டிருப்பேன். ஓகே இப்ப ப்ரோ. கூட சொன்னேன். ரூ. 200 வரைக்கும் ஆ. வரும்னு. அது அவங்களும் ஃபண்டமெண்டலா சொல்றாங்க. அவங்க டாடா மோட்டார்ஸோட சிஇஓ அவங்க எல்லாமே சொல்றாங்க. என்னன்னா, எங்களுக்கு வந்து அடுத்த ஒரு 8 குவார்ட்டர் 4 குவார்ட்டரா வந்து எங்களுக்கு வந்து நெகட்டிவ் தான் வரும் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 இயர். மகேந்திரானால ப்ரோ எல்லாமே. மகேந்திரா வந்துட்டு ஆமா. புதுசா வந்தது டெஸ்லாவும். பட் டெஸ்லானால கூட எனக்கு தெரிஞ்சு அவனோட கார் உள்ள இந்தியால வந்து ஓட்டுனதா தெரியும். பட் ம். மகேந்திரா வந்து ஹெவி காம்படிஷன் ஐட்டம் ப்ரோ. அத டாடா மோட்டார்ஸே எதிர்பார்த்தாங்களான்னு தெரியல. அதேதான். அதான் ப்ரோ எல்லாமே ஹிஸ்டரி ரிப்பீட் தான். ஏன்னா, அதோட ஹிஸ்டாரிக்கலா பார்த்தா அது கீழ தான் வரணும் அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி தான் ம். நடக்கும். டெக்னிக்கல் தான் உங்களுக்கு எல்லாமே சொல்லும் ப்ரோ. ஃபண்டமெண்டல விட ஆமா ப்ரோ. டெக்னிக்கல் ஆமா. முன்னாடியே சொல்லிக் குடுத்துரும். இப்படி ப்ரோ வரப்போகுதுன்னு. ஆக்சுவலா நானுமே இப்ப ரொம்ப டெக்னிக்கலா கத்துக்கிட்டு இருக்கேன். என்னோட கணிப்பு என்னன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 400 வரைக்கும் வரும். அதுக்கு கீழ போறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. பட் ஓகே. பார்ப்போம். எதிர்காலத்துல என்ன நடக்குது என்ன ஏதுன்னு பார்ப்போம் ப்ரோ. ரைட்டு. ஓகே ப்ரோ. சரி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. வெல்கம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆ இன்ஃபர்மேஷன். அண்ட் தேங்க் யூ ப்ரோ. உங்களோட கிளாஸ் வந்து இன்னைக்கு வந்து என்ன பொறுத்தளவுக்கு நான் கத்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். பட் ஆனா ம். என்னால அடிக்கடி வர முடிய மாட்டேங்குது ப்ரோ. நான் டிராவல், ஆஃபீஸ் ஒர்க், என்னோட பார்ட் டைம் ஜாப் இது எல்லாமே இருக்குங்கிட்டு என்னால வர முடிய மாட்டேங்குது. பட் ஆனா ஓகே. வந்தா நான் நிறைய விஷயம் உங்களோட கத்துக்கிறேன். இன்னைக்கு கிளாஸுக்கு வந்து 5க்கு வந்து 4 குடுக்கலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. சூப்பர். ரைட்டு. ஓகே ப்ரோ. டைட்டன் தேங்க்யூ ப்ரோ. எல்லாமே தேங்க் யூ. சொல்லுங்க ஆக்சுவலா சொல்லுங்க. அந்த கமெண்ட் ப்ரோ. கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏதோ.
ஓகே 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 ப்ரோ. இன்னொரு ஒரு டவுட். இப்ப ம் செக்டார் பி வந்துட்டு இப்போ ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓகே ஸ்டாக் பி வந்துட்டு ஒரு ஒரு 15 இருக்கு அப்படின்னா அது ஆ வந்துட்டு 50 போற வரைக்கும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஆஹா அவ்வளவு வேணாம் 30 போதும் நம்மளுக்கு ஆவரேஜா. ஆக்சுவலா 50 வரைக்கும் பண்ணலாம் தப்பு கிடையாது. ம் ம் 30 வரைக்கும் பட் கொஞ்சம் லம்பா சேஃபர் சைடு. போட்டுட்டு ஓகே ஓகே ப்ரோ. ஓகே சேஃப்டி தான். 30 வரைக்கும் நல்லா லம்பா பண்ணிட்டு தென் 50 வரைக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி பண்ணலாம். ஓகே. முடிஞ்சா அந்த அந்த பி செக்டார் பிக்குள்ள நம்ம ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு வெளிய வந்துக்கலாம் முடிஞ்சால். முடிஞ்சாலும் அப்படி பண்ணிக்கலாம். ஆனா பெஸ்ட் செக்டார் பி வர வரைக்கும் வாங்கிட்டே இருக்கலாம் ப்ரோ, தப்பு கிடையாது. அதான் ப்ரோ அதான். இல்ல சம்டைம்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆளுங்க பயந்துட்டு எல்லாம் வெளிய எடுத்துட்டு ஓடுவாங்க. ஸோ ஆமா அப்ப நம்மளும் அதுல அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது விஷயம் தெரியுது, ஃபண்டமெண்டலா வந்துட்டு நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நம்ம வெளிய வந்துட்டு மறுபடியும் பொறுமையா இருந்து மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஆமா ப்ரோ, கரெக்ட் அதேதான். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ. ஓகே குட் ஓகே நைட். ஓகே ப்ரோ, தேங்க்யூ குட் நைட் ப்ரோ. ஆக்சுவலா சன்ஸ் ப்ரோ, நீங்க வந்து டைட்டன் எல்லாமே ஆக்சுவலா ஓவர் வேல்யூ, இப்போதைக்கு வேணாம், ஃபண்டமெண்டலா ஓகேங்களா. ஸோ ஃபியூச்சர்ல பார்க்கலாம் மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு அப்புறம். பட் பெருசா ஃபாலோ ஆகுது டைட்டன்லாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் கம்மிங். நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ கேரக்டர் அனாலிசிஸ் வீடியோ போட்டாச்சு, 8 o'clock போட்டாச்சு. கோல்டு எல்லாம் இருக்கு, அதெல்லாம் அப்படியே சூட்டோட சூட்டா பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நாலேஜ் கிடைக்கும். இல்லை டவுட் இருந்தாலும் அப்படியே வாட்ஸ்அப்ல எதுல என்னோட கான்டாக்ட்ஸ் இருக்கோ அதில் நீங்க வந்து கேட்க ஆரம்பிங்க ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் ரிப்ளை பண்ணலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ, டேக் கேர். நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஓகேங்களா.